கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னில் விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னில் விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி, சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே. நீ மட்டும் நீங்க போயிடாத. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜெப திருவிழா பெருவிழாவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். என் அன்போடு அழைத்த அன்பு தேவ மனிதருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அங்கே மேடையில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக உங்கள் எல்லாரையும் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கும்பிட்டா திரும்பி கும்பிடணும். கர்த்தருக்கு மகிமை. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் திருச்சபை ஒரு பெரிய இந்த ஒவ்வொரு 40 days ஃபாஸ்டிங்லையும் அன்பு போதகர் அம்மா என்னிடத்தில் காண்பித்த அந்த புத்தகம் பார்த்து என் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். ஏற்கனவே நம்ம கொல்லியாத்தான் அலைகிறோம். ஆமாம். இதில் உங்கள் பாஸ்டர்மா வேறு தீயை போட்டு இங்கே இடத்துல அனுப்பிவிட்ட மாதிரி படப்படன்னு எரியுது. ஆமான்னு சொல்லுங்க. அவன் அதில் எழுதுகிற எல்லா ஒவ்வொரு ஜபக்குறிப்புகளையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எழுப்புதலையும் ஜபக்குறிப்புகளையும் செய்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நானும் அதில் இணைந்து நிற்கிறேன். இந்த பெத்தானியா ஃபெல்லோஷிப் மினிஸ்ட்ரியில் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஒரு தேவ மனிதர் இப்படி சொல்லுகிறார், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்துதலுக்கு ஈக்குவலா, அதற்கு சரிசமமான ஒரு விளைக்கரையும் இல்லாமல் தேசத்தில் எழுப்புதல் என்பது சாத்தியமே இல்லை என்று எழுதி வைத்திருக்கிறார். அதனால் எழுப்புதல் என்பது ஏதோ அப்படி வர்றதில்லை. அதுக்கு ஒவ்வொரு விளைக்கரையத்தை செலுத்தாமல் தேசத்தில் எழுப்புதலை பார்க்க முடியாது. அல்லேலூயா. நம்ம இருக்கிற காலம் என்ன காலம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இனி சம்பவிக்கிற காலங்கள், இனி சம்பவிக்க போகிறவைகளை நாம் அறிந்திருக்கிற வேண்டும். சீசன், காலம் என்பதை சபையும் தேசமும் ஜனங்களும் ஊழியக்காரராகிய நாங்களும் புரிந்து செயல்பட்டாதான் இந்த கடைசி கால எழுப்புதலை தேவன் தேசத்தில் தருவார். ஆமென். நான் தூத்துக்குடியில் இருக்கிறேன். தூத்துக்குடியிலிருந்து குற்றாலம் 110 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. தூத்துக்குடியிலிருந்து 110 கிலோமீட்டரில் தென்காசி, தென்காசியை தாண்டின உடனே நமக்கு குற்றாலம் இருக்கிறது. குற்றாலத்தில் தூத்துக்குடியில் ஒரு சின்ன சாரல், ஜூலை மாதம் 15க்கு மேலே ஒரு சின்ன சாரல் அடிச்சதுன்னா எங்களுக்கு உடனே ஒரு ஆசை வரும். சரி, குற்றாலத்தில் தண்ணி விழ ஆரம்பிச்சிருச்சு. இங்கே 110 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தூத்துக்குடியில் ட்ரிசிலிங் விழும்போது அங்கே இருக்கிற குற்றாலத்தில் அருவியில் தண்ணி விழ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ செங்கோட்டைக்கு பார்டர் கடையில் புரோட்டாவையும் கோழியையும் பறக்க விட்டுட்டு குளிச்சுட்டு வர்றதுக்கு ரெடியாக ஆயிடுவோம் தூத்துக்குடியில்.
அப்போ ஒரு சீசன், அங்க இருக்கிறத இங்க புரிந்து கொள்ள முடிகிற ஒரு காலம். மேற்கே மேகம் தோன்றும் போது நீங்கள் மழை வரும் என்பதை நீங்கள் நிதானிக்க முடிகிறதே, காலத்தை நீங்க நிதானிக்க முடியவில்லையா என்று இயேசு லூக்கால சொல்லும்போது சொல்லுகிறார். காலத்தை நீங்க நிதானித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். சங்கீதம் 90 நீங்க வாசித்தா மனுஷனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதினால் 80, அதற்கப்புறம் சஞ்சலமும் வருத்தமும் தவிப்பும் என்று போடப்பட்டிருக்கிறார். மனுஷனுக்கு ஒரு ஆயுசு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். யோவான் 10:10, 1 பேதுரு 5:8, வெளிப்படுத்தினல் 12:12 நீங்க வாசித்தா, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான், அவன் எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியால் தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறான். வெரி ஷார்ட் பீரியட், கொஞ்ச காலமே இருக்கிறபடியால். மத்திய 8ஆம் அதிகாரத்தில் இயேசு கெதரேன் என்கிற கிராமத்துக்குள்ள போகும்போது லேகியோன் என்கிற பிசாசு பிடித்த 6000 பேய் பிடித்த ஒரு மனிதன் இயேசுவுக்கு எதிர்கொண்டு சொன்ன ஒரு வார்த்தை, காலம் வருகிறதற்கு முன்பாக நீர் எங்களை அழிக்க வந்து விட்டீரோ. அப்ப பிசாசுக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். ஒரு காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலம், அதனாலதான் இது கடைசி காலம். பிசாசுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியடா இருக்கிறதுனால வெளியே வேகமா கிரியை செய்தவன் இன்னைக்கு சபைக்குள்ள நூதன பொல்லாத கள்ள உபதேசம், சினிமா பாட்டை கூட துணிந்து பாடக்கூடிய அளவுக்கு தீவிரமா இன்னைக்கு பிசாசு கிரியை செய்கிறான் என்றா, அவனுக்கு வெரி ஷார்ட் பீரியட், கொஞ்ச காலமே இருக்கிறபடியால தான் இவ்வளவு தீவிரமாய் கிரியை செய்கிறான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, அங்கே பெனதா சமாரியாவில் முற்றுகை போட்ட போது உள்ள இருக்கிறவன் வெளியே போக முடியல, வெளியிருக்கிறவன் உள்ள வரிய முடியல. பிள்ளைகளை ஆக்கி சாப்பிடக்கூடிய காலகட்டத்தில் அங்கே ராஜா சொல்லுகிறான், ஐயோ இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருப்பானா, அவன் தலை இல்லாமல் போகட்டும் என்பதாக. அப்படிப்பட்ட ஒரு கோபம், ஒரு பஞ்சம் தேசத்தில் நடக்கிறது. கர்த்தர் 4 குஷ்டரோகியை ஏவி அங்கே சத்துருவின் பாளையத்தில் முன்னாடி போகும்போது குதிரையின் இரைச்சலையும் ரதங்களின் இரைச்சலையும் உண்டாக்கின போது சத்துருவை தேவன் முறியடித்து ஓட பண்ணினா. 4 குஷ்டரோகியும் உள்ள போய் எழுந்து சாப்பிட்டு கூடாரத்துக்குள்ளே வைத்து எழுந்து சாப்பிட்டு அடுத்தது செயல்படும் போது 4 குஷ்டரோகிக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போது அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தேசம் பஞ்சமா இருக்கும் போது நாம் புசித்து குடிப்பது இது காலமா? இது நற்செய்தி அறிவிக்கிற காலம், இது நற்செய்தி அறிவிக்கிற காலம். எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் மொர்தெக்காய் எஸ்தரை பார்த்து சொல்லுகிறா, இந்து தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரைக்கும் ஏறக்குறைய 127 நாடுகளுக்கு உன்னை கர்த்தர் ராஜாத்தியா உயர்த்தி கனம் பண்ணினதற்கு காரணம் என்ன? கைம்பெண்ணாய் பிள்ளை, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைய இன்னைக்கு கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஒரு ஸ்தானத்தில் தேவன் வைத்ததற்கு காரணம் என்ன? இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் சிறையிருப்பில் இருக்கும் போது, சரங்களுக்கு விரோதமாக சத்துரு ஆமான் எழும்பி கொக்கரித்து கொண்டிருக்கும் போது, நீ சுகபோகமாய் வாழ்ந்து சிங்காசனத்தில் ராஜா பக்கத்தில் உட்காரலாம் என்று நினைக்கிறாயோ? இது மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல. இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வரும். நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். இது மௌனமாய் இருக்கிற காலமே அல்ல. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இனி வருகிற காலம் இளைப்பாறுதல். இது ரெஸ்ட் எடுக்கிற காலமே அல்ல. இனி ஒரு காலம் வருகிறது, அதுதான் இளைப்பாறுகிற காலம். நம்ம இங்க இளைப்பாறுகிறதற்கு நேரமே கிடையாது. அல்லேலூயா. என்னெல்லாம் விட்டீங்கன்னா நான் 1 மாசம் சாப்பிடுவேன், தூங்குவேன், சாப்பிடுவேன். அவ்வளவு டயர்டு இருக்கு, அவ்வளவு தூக்கம் இருக்கு. ஆனாலும் ஏன் ஓடுறேன் தெரியுமா? இனி வருகிற காலம் தான் இளைப்பாறுதல். இது ரெஸ்ட் எடுக்கிற காலம் அல்ல. அல்லேலூயா.
இனி ஒரு காலம் வரப்போகிறது. எரேமியா 8ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனத்துல வாசித்து பாருங்க. கொக்குகளும் நாரைகளும் நான் வரத்தக்க காலத்தை அறிந்திருக்கிறது, ஆனால் என் ஜனமோ என்னும் என் காலத்தை அறிந்து கொள்ளவில்லை என்று வேதம் சொல்கிறது. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. எருசலேமில் யுத்தத்துக்கு போகும் காலம் வந்தபோது, எருசலேமில் ஒரு யுத்த காலம், அந்த யுத்த காலத்தில் வந்தபோது எருசலேமில் உப்பரிக்கலை உலாத்தி கொண்டு ஸ்நானம் பண்ணுகிற ஸ்ரீயை கண்டு பாவத்தில் விழுந்து உபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி கொலை செய்து கொஞ்சம் குறைய எல்லா குற்றத்துக்கும் உள்ளானா. ஏன்னா யுத்த காலத்தில் நீ யுத்தத்துக்கு போகாம முன்னணியில் நிற்காம உப்பரிக்கலை உலாத்தி கொண்டிருந்ததுனால தான் பாவம் வந்தது. இது யுத்த காலம். இது என்ன காலம்? என்ன காலம்? இது யுத்த காலம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 10 வசனத்தை வாசித்து பாருங்க. தண்ணீர் தாகத்தினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வருகிறது. இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், முதியவர்கள் பலவீனப்பட்டு போவார்கள். இது என்ன காலம் தெரியுமா? வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்ச காலம். பைபிள் கிடைக்காதா பிரதர்? இல்ல, இங்க கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்ற சைனாவில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பைபிளை பிரிண்ட் பண்ணி உலகம் முழுவதும் பல மொழிகளில் அச்சிட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பஞ்சம் அல்ல, வசனத்தை திரிச்சு பேசுற பஞ்சம். முன்னாடியும் பேச மாட்டான், பின்னாடியும் பேச மாட்டான், நடுவில் இருக்கிற ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்லுகிற பஞ்ச காலம். அது இந்த வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்ச காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த பஞ்ச காலம், அல்லேலூயா, ஆமென். இது யுத்த காலம். யாரோட சண்டை போடணும்? மாமியாரோடைய, மருமக, அப்பா அம்மா கூட இருக்கிறாள் கூட. நமக்கு யாரோட சண்டை? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து கடைசியாக, என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், ஏனெனில் மாம்சத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்திலுள்ள ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு. ஆதலால் தீங்கு நாளை ஏற்று நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். மார்க்கவசம், தலைச்சீரா, கச்சை, பாதரட்சை, கேடயம், பட்டயம் இதெல்லாம் பிடிச்சி என்ன செய்யணும்? சண்டை போடணும். நான் போடணும். இந்த 40 நாள் ஜெப திருவிழான்னா இது சண்டை போடுற காலம். ஆர் யூ ரெடி டு ஃபைட்? உங்களை பார்த்தா ரெடியா இருக்கீங்க போல. சண்டை போடலாமா? ஹலோ, எத்தனை பேர் சண்டை போட ஆயத்தமா இருக்கீங்க? ஒரு 5 நிமிஷம் சண்டை போடலாமா? 5 நிமிஷம், 5 minutes ஃபைட். பவர் பேக்ட் ஃபைட்டாக இருக்கணும். எழுப்புங்க பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம். பாரா தோத்தரம். சரி, முதல்ல கை கட்டாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. சண்டை போடும்போது கை கட்டிட்டு நிற்க முடியுமா? கையெல்லாம் ரெடியாக வச்சுக்கணும்ல. காலத்துக்கு முன்னாடி ஒரு ஆளும் சாகக்கூடாது. காலத்துக்கு முன்னாடி யாரும் உயர்த்தப்படக்கூடாது. காலத்துக்கு முன்னாடி யாரையும் நியாயம் தீர்க்கக்கூடாது. காலத்தில் அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியத்தை கர்த்தர் நேர்த்தியா செய்கிறவன். இல்லையா சொல்லுங்க, ஆமென். ஆமாம், இது யுத்த காலம், இது ஃபைட் பண்ணுற காலம். கடைசியாக என் சகோதரரே, கடைசியாக சொல்கிறேன் சகோதரரே, கர்த்தரிலும் உங்களுடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன்னா நமக்கு மாம்சத்தோட சண்டையே கிடையாது, பிசாசோட தான் போராட்டம். நல்லா இந்த 40 days முடிய போகுது. ஆமாம், பேய்க்கு இருக்கவே முடியாது. ஆமாம், அவனுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை பெற போகிறோன்னு தெரிஞ்சிட்டாலே அவன் எங்கேயாவது சேட்டையை கொடுக்கறதுக்கு தான் பார்த்துட்டே இருப்பான். இல்லையா சொல்லுங்க, எங்கேயாவது சட்டை கொடுக்கறதுக்கு தான் பார்ப்பான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட போது
யுத்தமே பண்ணாத காலத்தில் எடுத்த உடனே அவங்களுக்கு அமலேக்கோட யுத்தம் உண்டானது. யாத்திராகம் 17ஆம் அதிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். 17ஆம் அதிகாரத்தில் யுத்தம் நடக்கிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அமலேக்கு எகிப்திலிருந்து புறப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் சுதந்திரிக்க கூடாதபடி வழிமறித்த செய்கையை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கு சவுல்கிட்ட சொல்றாரு. அப்போ நம்மளை மேக்சிமம் ஆசீர்வாதத்தை தடை பண்றது, நன்மையை தடை பண்றது, பரலோக ராஜ்யத்தை எழுப்புதலை சுதந்திரிக்கிறத தடை பண்றது எல்லாம் இந்த பொல்லாத ஆவிதான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ மோசே சொல்றாரு, யோசுவா நீ பட்டயத்தை எடுத்துக்கோ, நான் கைகளை உயர்த்தி நிற்கிறேன், ஒரு பக்கம் ஊர் ஒரு பக்கம் ஆறும், யெகோவா நிசி என் தேவன் என் ஜெயக்கொடி, எனக்கு இன்னைக்கு வெற்றியை கத்த தருவா. 40 நாள் முடியும் போது வெற்றி இல்லை. நான் சொல்றேன், இந்த 37வது 38வது நாளே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை. கொஞ்சம் மெதுவா தட்டுங்களேன். Come on people. Hallelujah. நீங்களே ஒரு நிமிஷம் அந்நிய பாஷை பேசுங்க, கண்களை மூடுங்க, ஆவியில நிரம்பி. ஆமே. மார்க்கவசம், தலைச்சீரா, கச்சை, பாதரச்சை, கேடயம், பட்டயத்தை பிடித்து, இது யுத்தம் பண்ணுகிற காலம், இது அமைதியா இருக்கிற காலம் அல்ல. சேர் போட்டு உட்கார்ந்துக்கோ. இது யுத்தம் பண்ற காலம், இது அமர்ந்திருக்கிற காலம் அல்ல. எஸ், இந்த 38வது ஒரு யுத்த சத்தம், ஒரு ஜெயதொனி. யெகோவா நிசி என் தேவன் என் ஜெய கொடி, நான் வானத்தின் கீழ் இராதபடி பூமியின் மேல் இராதபடி அமலேக்கை சங்காரம் பண்ணுவேன், நாசம் பண்ணுவேன். உங்க ஆசீர்வாதத்தை தடை பண்ற அந்த ஆவி, உங்க பலவீனப்படுத்துகிற ஆவி, உங்களை ஜெபிக்க விடாதபடி தடை பண்ற அந்த பொல்லாத வல்லமை, ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சா 4, 6, 7 ஸ்டெப் பின்னாடி போக வைக்கிற அந்த பொல்லாத வல்லமையை எதிர்த்து நிக்கணும். This is the time for battle. இது யுத்தம், இது யுத்தம். ராகாஷாகாபோ உடா கந்தரலதியம் தரலபா. போதாது 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 போதாது. யெகோவா நிசி என் தேவன் என் ஜெய கொடி. அமைதியா இருக்காதீங்க. இது யுத்த நேரம், இது யுத்த காலம், இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல, இது யுத்த காலம். உங்க 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 குடும்பத்துல, உங்க வியாபாரத்துல, உங்க வேலையில, உங்க ஊழியத்துல, உங்க பர்சனல் லைஃப்ல, எந்த ஏரியாவுல உங்க ஆவியை அவிர்த்து விட்டுறாதிருங்க. உங்களை மட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பான், உங்களை மட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பான், உங்களை மட்டுப்படுத்துவான், உங்களை பலவீனப்படுத்துவான், முடியாதுன்னு சொல்லுவான். நீங்க சொல்லுங்க, I can do all things through Christ who strengthens. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை தருவா. இந்த 38வது நாளில் என் தேவன் என் ஜெய கொடியான தேவன். Come on. Come on. Hallelujah. Hallelujah. Rakadara shakandaro me mereketina kabo udagadana radana mama shantana gedadiyamdaralaba. Yes, சத்தெல்லாம் doesn't matter.
நீங்க ஆவியில கனெக்ட் ஆகுங்க. ஆவியில சகரியா ஊமையா இருந்தான், எலிசபெத் கர்ப்பவதியா இருந்தா, பிரசவ காலம் சம்பவிக்கிற வரைக்கும் சகரியா ஊமையாவே இருந்தான். ஆனா பிள்ளை யோவான் ஸ்நானகன் பெற்றவுடனே இவனுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னபோது யோவான் என்று சொன்னா. உன் ஆசாரிய வகுப்புல இப்படிப்பட்ட ஒரு பெயர் இல்லையே என்று சொன்னபோது சகரியாட்ட போய் கேட்டான். அவன் கையில எழுத்துக்கோலும் எழுத்து பலகையும் கொடுத்த போது அவன் யோவான் என்று எழுதின உடனே அவன் வாயின் கட்டுகள் அவிழ்ந்தது. ஆவி கனெக்ட் ஆச்சுன்னா, ஆவி இணைஞ்சதுன்னா, ஐக்கியப்பட்டதுன்னா இப்போ கட்டுகள் உடையும், கட்டுகள் உடையும். எஸ் 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 எஸ். This is a time for deliverance. Hey, இது விடுதலையின் நேரம், இது கட்டுகள் உடைகிற நேரம், இது 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 சிறையிருப்பு மாறுகிற நேரம். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புகிற தேவர் சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம். இப்போ சிறையிருப்பு மாறுகிற நேரம். வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும், ஜெபிக்கிறவங்க ஜெபிக்கட்டும், பெற்றுக்கொள்றவங்க பெற்றுக்கொள்ளட்டும். விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற, சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற, அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற, நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற, வரங்களை பெற்றுக்கொள்ளுகிற, கிருபைகளை பெற்றுக்கொள்ளுகிற, மகிமையை பெற்றுக்கொள்ளுகிற. எஸ், உயர்த்த 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 உயர்த்த, யெகோவா நிசியை உயர்த்த உயர்த்த. when praise go up, the blessing come down. உயர்த்த உயர்த்த உயர்த்த. சபை புகைக்காடாய் மாறியது, நிலைக்கால் அசைந்தது. அசையாததெல்லாம் கர்த்தர் அசைய பண்ணுவா. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கவனிங்க, ஒரு நிமிஷம் இங்க கவனிங்களேன், ஒரு நிமிஷம் கவனிங்களேன். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் 20 to 23 வசனம். உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்ட போது பினகாசின் மனைவி கர்ப்பம் தரித்திருந்தால், பிள்ளை பெற்றால், இக்கபோத் என்று பிள்ளைக்கு பெயரிட்டார். இக்கபோத் என்றால் கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிட்டு அப்படின்னு அர்த்தம். கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிட்டுன்னு அர்த்தம் இக்கபோத். ஆனால் கபோத் அப்படின்னா என்னது? கபோத்னா உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற மகிமை. எதில் இருக்கிற மகிமை? இக்கபோத்னா மகிமை போயிட்டுன்னு அர்த்தம். கபோத், தலித் அப்படின்னு ஒரு மகிமை இருக்கு. தலித்னா இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கலின் ஓரத்திலிருந்து 12 வருஷ பெரும்பாடல் சொல்லி தொட்டா பார்த்தீங்களா? அதான் தலித் மகிமை. ஷெகினா மகிமை. சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி ஜனங்களை ஆசீர்வதித்த போது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பேற்று ஊழியக்காரர்கள் நிற்கக்கூடாதபடிக்கு ஊழியம் செய்யக்கூடாதபடி, அது ஷெகினா மகிமை. கபோத் அப்படின்னா என்ன மகிமை? உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற மகிமை. என்ன மகிமை? இங்கே பாருங்களேன், யாத்திராகம் 16ஆம் அதிகாரத்தில் மன்னா அன்னன்னைக்கு தேவைக்கு அன்னன்னைக்கு சாப்பிட்டு கொன்றாரு. அடுத்த நாள் வச்சு எக்ஸ்ட்ரா எடுத்தவனுக்கு, இங்கே பாருங்க, குறைவாக எடுத்தவனுக்கு குறைவுபடலை, எக்ஸ்ட்ரா எடுத்தவனுக்கு மன்னா என்ன ஆயிட்டு? நாத்தம் எடுத்தது. என்ன எடுத்தது?
நாத்தெடுத்தது. ஆனால் ஒரு உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இந்த பொற்பாத்திரத்தில் அந்த மன்னாவை எடுத்து வையின் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆலோசனைக்கு செவி கொடுத்து உடன்படிக்கை பெட்டியில் மன்னாவை வச்ச போது 230 வருஷம் மன்னா நாத்தமே எடுக்கல. அடுத்த நாள் எக்ஸ்ட்ரா எடுத்தவனுக்கு நாரிட்டு. ஆனால் 230 வருஷம் கழிச்சு சாட்சியின் பெட்டிக்குள்ள வை, இது வரும் சந்ததிகள் காணும்படிக்கு இதை பார்க்கட்டும்னு சொன்னாங்க. மண்ணா நாரலை. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் என்னைக்கும் நாரி இருக்கும், இன்னைக்கும் கர்த்தர் மாறாம பாதுகாக்கிறார்ல. கார்த்திகை மாலையில் என்னைக்கும் நாரி இருப்பேன், மகிமை இன்னைக்கும் கர்த்தர் தம்முடைய மகிமை இன்னும் என்ன நாராம. எத்தனை பேர் லைஃப் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கும் என்ன நாராம தேவ ஆலோசனைக்கு செவி கொடுத்து உடன்படிக்கை பெட்டியில மன்னாவை வைத்த போது கொஞ்சம் எடுத்தவனுக்கு குறைவு படல, அதிகமா எடுத்தவனுக்கு அடுத்த நாள் நாற்றம் பிடித்தது. தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படியாம இருந்தால் நாற்றம் எடுக்கும், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியலைன்னா நாற்றம் எடுக்கும். என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆரோனுக்கு மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து யார் ஆசாரியனா மாறும்போது கோத்திரத்துக்கு ஒரு கோலை வாங்கி, லேவி கோத்திரத்துக்கு ஆரோனுடைய கோலை வாங்கி, என்னாகமம் 7ஆம் அதிகாரம் 4-10 வசனத்தை வாசித்தா ஆரோனுடைய கோலை சாட்சியின் பெட்டி பக்கத்தில் வைத்தாங்க. ஒரே நாள் இரவு, ஒரு இரவு 6 மணி நேரத்தில் அவன் கோல் பூத்தது, காய்த்தது, பலனினால் நிரப்பியது, முறுமுறுப்பை நிறுத்தியது, அடையாளப்படுத்தியது. ஒரு நைட்லயே எல்லாத்தையும் மாற்றுவார். It will change. உங்க லைஃபை மாற்றுறதுக்கு இந்த இரவு கூட்டம் போதும். உங்க லைஃபை மாற்றுறதுக்கு இந்த 40 days fasting போதும். More than enough for your change. கை தட்டி துடா கபாராதனா கபு உடா கந்தரலது யந்தரலபா. One night more than enough. இந்த இரவு உங்களை அடையாளப்படுத்துவா, உன்னை அதிகாரப்படுத்துவா, உன்னை ஆளுகை செய்வா, உங்களை அற்புதமாய் மாற்றுவா. ரூடா காப்போ. புரிஞ்சவங்களுக்கு இது தீர்க்க தரிசனம், புரிந்தவங்களுக்கு இது தீர்க்க தரிசனம். One night more than enough for your life. God will change everything. அதே உடன்படிக்கை பெட்டி யோர்தான்ல கால் வச்சா உங்க பிரச்சனையை கர்த்தர் இன்னைக்கு பிரிப்பாராக. அதே மகிமைதான் உடன்படிக்கை பெட்டியை தூக்குகிற ஆசாரியர்கள் கால் பட்ட போது பிரச்சனை பிரிந்தது, எரிகோ விழுந்தது, தடைகளை கர்த்தர் தகர்த்தெறிவார். போதும் போதும், அந்த மகிமை சபையை மூடுது, அந்த மகிமை சபையை மூடுது. ஒன்னு சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் அதே உடன்படிக்கை பெட்டி சத்துருவின் பாளையத்துக்குள்ள போச்சு. தாகோன் தலை வேற, முண்டை வேற, கை வேற, கால் வேற, ஒரே ஒரு மகிமை தான். இவன் தூக்கிட்டு போகும்போது அடி விழாதது. உள்ள சத்துருவின் பாளையத்துக்குள்ள நுழைஞ்ச போது சத்துருவை இல்லாம மாற்றின ஒரு மகிமை. இந்த இரவு உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருவை இனி தேடியும் எல்லாமே உங்க 40 நாள் ஜபத்துக்கு கிடைக்கிற பதில், இந்த 40 days fasting ஆண்டவர் கொடுக்கிற பதில். நீங்க உடன்படிக்கை பெட்டியா இருப்பீர்களானா சத்துருவின் பாளையத்துக்குள்ள நீங்க நுழையும் போது சத்துருவின் எல்லைகள் இப்ப கை தட்டுங்க பார்க்கலாம். ராகா பாப்பா.
எந்த எல்லைகளில பிசாசு போராடுது? இப்ப நீங்க உடன்படிக்கை பெட்டியா? இப்ப இந்த கபோத்தின் மகிமை உங்கள் சத்துருவை இல் பொருளாய் மாற்றுகிறது. மம சந்தனா கடதி அந்தரலபா கபோ லே மதனா கடதி அந்தரடதியா கரலபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை கை உயர்த்தி. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை. என் தேவன் எனக்கா ரெண்டு கை உயர்த்தி. என் தேவன் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. உட்காருவோம், உட்கார்ந்துக்கோயா, உட்கார்ந்துக்கோ. Praise God. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்று காலத்தை குறித்து சொன்னேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தேவ மனிதர்களை கர்த்தர் எழுப்பினார், ஒவ்வொரு பரிசுத்தவான்கள். அவங்க பாஸ்டர்மா அதுக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன், ஒவ்வொரு மிஷினரியை பற்றி ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு மார்ட்டின் லூத்தரை கர்த்தர் எழுப்பினார், ஒரு ஜான் வெஸ்லி எழுப்பினார், ஒரு சார்லஸ் ஃபின்னியை கர்த்தர் எழுப்பினார், ஒரு இவான் ராபர்ட்ஸ் எழுப்பினார், ஒரு வில்லியம் சைமூரை கர்த்தர் எழுப்பினார், ஒரு ஜோனத்தான் கோஃபோர்த்தை எழுப்பினார். அந்தந்த நேரத்துக்கு தேவையான ஒரு பிஸ்னஸ்மேன் ஜெரேமியன் லாம்ஃபயர் அவர் எழுப்பினார். ஒரு பிஸ்னஸ் லேமேன் ரிவைவல்ஸ் ஒரு 6 பேர் கூடி ஜெபிச்சாங்க. பிஸ்னஸ் பீப்புளை வச்சு எழுப்புதலை கொடுத்தார். ஒவ்வொரு இடத்துல அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையா. கடந்த காலங்களில் ப்ரௌன்ஸ்வில் என்கிற இடத்துல ஜான் ஹில், பேட்ரிக், ஸ்டீவன் ஹில், லிண்டன் கூலி என்கிற 3 பேரை கர்த்தர் எழுப்பினார். அதே பர்லிங்டன் ப்ரௌன்ஸ்வில் 4-வே ரோட்டில் ராண்டி ஹாப்ஸ், லிசா ராண்டி ஹாப்ஸ்னு ஒரு கணவன் மனைவி 2 பேரும் பாஸ்டர்ஸ், அவங்கள கர்த்தர் எழுப்பி சிடி டவுன்ஸ்டன்ற அவருடைய ஒரு சுவிசேஷர் ஒரு மனைவி அழைச்சி
அவங்கள கொண்டு கர்த்தர் ஒரு எழுப்புதலை கர்த்தர் தந்தா. இப்படி பல பரிசுத்தவான்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்தியாவுக்கு கர்த்தர் தோமாவை அனுப்பினார், ரிங்கிள் தொபேவை கர்த்தர் அனுப்பினார், ரேனியஸ் ஐயாவை, வாக்கர் ஐயாவை, ராக்லாண்ட் ஐயாவை, எமி கார்மிக்கல் அம்மையாரை சொல்லிட்டே போகலாம். அவ்வளவு சீகன் பால எத்தனையோ வில்லியம் கேரியை கர்த்தர் அனுப்பி தந்தா. அது ஒரு சீசன். அடுத்த சீசன் 1958 பார்லிமெண்ட்டில் மிஷினரியெல்லாம் திருப்பி அனுப்புங்கன்னு ஒரு ஜீவோ பாஸ் பண்ணுங்கன்னு வருது. அந்த நேரம் மிஷினரியெல்லாம் திருப்பி போட்டோம் அப்படின்றாங்க. அப்போ மிஷினரியை நிறுத்துறாங்க. அப்போ ஆண்டவர் அந்த சீசனில் தான் ஆண்டவர் பல பரிசுத்தவான்களை, டிஜிஎஸ் அங்கிளை கர்த்தர் எழுப்புறா, ஜீவானந்த ஐயாவை எழுப்புறா, ஆபிரகாம் ராஜபாண்டியன் ஐயாவை எழுப்புறாரு, எமில் அண்ணனை கர்த்தர் எழுப்புறாரு, ஆமேன், பி சாமுவேல் அண்ணனை எழுப்புறாரு, பேட்ரிக் ஜோஷுவா அண்ணனை எழுப்புறாரு, வில்லியம் தோடர் அண்ணனை எழுப்புறாரு, சாம் கமலேசன் எழுப்புறாரு, மோகன் பாஸ்டர் எழுப்புறாங்க, மோகன் சி அண்ணனை எழுப்புறாங்க. கர்த்தர் ஒரு சீசனில் கர்த்தர் ஒரு சர்டன் பீப்புளை எழுப்பி அவங்கள இங்கிருந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு கர்த்தர் அனுப்பி கர்த்தர் கிரியேட் செய்கிறா. இது என்ன சீசன் தெரியுமா? இப்போ அவங்களையும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நிறுத்துற காலகட்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ ஆண்டவர் சீசன் தெரியுமா? அங்கங்க இருக்கிற ஆளை வச்சு தான் எழுப்புதலை கத்த தர போற. பெத்தானியாவில் உங்கள் பாஸ்டர் அம்மா 3 பிள்ளைகள் அவங்க குடும்பத்தை வச்சு உங்களையும் இணைத்து வைத்து தான் இங்கே கர்த்தர் எழுப்புதலை தருவார். அந்த இடத்துல அங்கங்க ஒரு எழுப்புதல். கோபியில் பாஸ்டர் சாம வச்சு கர்த்தர் ஒரு எழுப்புதலை தருவா. அந்தந்த சீசனுக்கு அந்தந்த இடத்துல அந்தந்த ஆட்களை வைத்து தான் கர்த்தர் எழுப்புதல் தருவா. ஆமென். நான் சொல்றேன், ஈரோட்டில் கர்த்தர் இங்கிருந்து எழுப்புதலை தருவாரா? போன வருஷம் ரத்னபால் பாஸ்டர் வந்தாங்களா? போன வருஷம் முந்தின வருஷமா? ரத்னபால் பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னார். பாஸ்டர் ஒரு வாலிப பையனா, தூத்துக்குடி தான் ரத்னபால் பாஸ்டருக்கு. வாலிப பையனா இருக்கும்போது பயங்கரமா ஜெபம் பண்ணுவார். ஆண்ட்ரூஸ் பாஸ்டர் தான் இருந்தார். பயங்கரமா ஜெபிப்பார். அவர் கூடயும் சில பேர் இருப்பாங்க ஊழியத்தில். வாலிப நாட்களில் பயங்கரமா ஜெபிப்பார். அப்படியே முழங்கால போட்டு பாய போட்டு இயேசுவேன்னு இருப்பாராம். பயங்கரமா இருப்பார். ஆண்டவரே, என் வாழ்க்கையே உங்களுக்கு தான் அப்படிம்பாராம். இயேசு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏசப்பா அப்படிம்பாராம். உன்னை ஏசப்பா சொல்வாராம், ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பார் சொல்லுவாராம் ஏசப்பா. அவர் கூட பக்கத்துல ஒரு சகோதரன் இருப்பாராம். பயங்கரமா ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாராம். பாஸ்டர் பயங்கரமா ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாராம். உடனே ரத்னபால் பாஸ்டருக்கு பயமாயிருமா. ஐயோ, இவன் பயங்கரமா ஜெபிக்கான, இயேசு அவன் பக்கம் போயிடுவாரோன்னு பயப்படுவாராம். உடனே முழங்கால் போட்டு சொல்வாராம், ஆண்டவரே, அவன் தேவைக்காக ஜெபம் பண்றான், நான் அப்படி கிடையாது, நான் உங்களுக்காகத்தான் வாழ்றேன் அப்படிம்பாராம். உடனே ஏசப்பா அப்படி வந்து சொல்லுவாராம், இல்லை, அவன் எவ்வளவு ஜெபிச்சாலும் ஒன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாராம். அவரை ஒரு வாரம் போயிரும் போல, ஒரு வாரம் அப்படி போயிரும். போனதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த பையன் 21 நாள் உபவாசம் போட்டுருவானா. இவருக்கு வயிறே கிடைக்கிருமா. சொல்லுவான், ஆண்டவரே, அவன் தேவைக்காக உபவாசம் போடுறான், நான் எப்பயும் உபவாசத்துல தான் இருக்கேன் அப்படிம்பாரான். அவன் ஏசப்பா அப்ப சொல்லுவான், இல்ல அவன் என்ன 40 நாள் இல்லை 100 நாள் உபவாசம் பண்ணாலும் ஒன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாரான் ஏசப்பா. திடீர்னு கொஞ்ச நாள் ஆனால் பார்த்தா பயங்கரமா ட்ராக்ஸ் கொடுத்து ஒவ்வொரு யாரா ஊழியம் செய்ய இப்படி போயிடுவாப்பிலையாம் அந்த சகோதரன். இவருக்கு தலையே சுத்திருமா. ஐயோ, ஊழியம் செய்ய போறான் ஏசப்பா, அங்க போயிடுவாரோ.
உடனே திரும்பி ஜெபம் பண்ணுவாராம், ஆண்டவரே நான் டெய்லி ஊழியம் செய்றேன். ஏசப்பா அப்பையும் சொல்லுவார், உன்னைதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்பார். அப்புறம் நாட்கள் கடந்து போனது, ஊழியம் பெருசாச்சு, கர்த்தர் என்ன பயன்படுத்தினார். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கு தெரிய வந்தது, ஏசப்பா எல்லார்ட்டையுமே இப்படிதான் சொல்லி வச்சிருக்கிறாருன்ட்டு. எல்லார்ட்டையும் இப்படிதான் ஏசப்பான்னு சொல்லி வச்சிருக்கேன். நான் சொல்றேன், ஈரோட்டில் எழுந்தா எழுப்புதல், நீங்க அப்படியே கட் பண்ணி தூத்துக்குடிக்கு வந்தீங்கன்னா அங்க நான் சொல்லுவேன், தூத்துக்குடியில தான் எழுப்புதல். இப்ப நான் நாளைக்கு காலையில சென்னைக்கு போறேன், அங்க நான் என்ன சொல்லுவேன்? உங்களுக்கெல்லாம் கற்பூர புத்திப்பா. ஈரோடுக்காரங்க உடனே பத்திக்கிறீங்க. ஏன் ஆசை? எப்படியாவது வந்துட்டோம் ஆண்டவரை எழுப்புதல், எப்படியாவது ஆவியை ஊத்திருங்க, எப்படியாவது அக்னியை போட்டுருங்க, எப்படியாவது மகிமை வெளிப்பட்டா போதுன்ற ஒரே ஆக்கிரகம் மட்டும்தான் எங்களுக்குள்ள தீயா பிடிக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். உபாகமம் 30:5 நேராக உங்கள் கண்களை திருப்புங்கள். Turn the Bible to Deuteronomy chapter 30 verse 5. உங்கள் பிதாக்கள் சுதந்தரிக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரிக்கவும், சுதந்தரிக்கிற தேசத்தில் உங்களை கொண்டு சேர்க்கவும், உங்களை சேர்த்த தேசத்தில் நன்மை செய்யவும், நன்மை செய்த தேசத்தில் உங்களை பிதாக்களை விட தேவன் பெருகவும் பண்ணுவார். உங்களை கர்த்தர் சுதந்தரிக்க பண்ற தேசம், பிதாக்கள் சுதந்தரித்த தேசத்தை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். சுதந்தரித்த தேசத்துல தேவன் உங்களை கொண்டு போய் சேர்த்து, அங்க சேர்த்த தேசத்துல உங்களுக்கு நன்மை செய்து, நன்மை செய்தது மாத்திரமல்ல, பிதாக்களை விட கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், பிதாக்களை விட கர்த்தர் உங்களை 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 உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆதியாகமம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51:2 வாசித்து பாருங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள், உங்கள் பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை கர்த்தர் அழைத்து ஆசீர்வதித்து அவனை எவ்வளவாய் தேவன் பெருக பண்ணினார். மல்கியா 2:15 வாசித்து பாருங்க. ஏன் ஒருவனை படைத்தேன், ஏன் பரிசுத்த சந்ததிகளை பெற்றெடுத்து அதுல தேவன் பெருக்கத்தை பார்க்கிறதுக்கு தான் தேவன் தெரிந்து கொண்டா. ஆதியாகமத்தின் புத்தகம் 12 முதல் 4 வசனம், உன் தகப்பனையும் தேசத்தை இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நீ பார்க்கிற பூமி முழுவதையும் உனக்கு உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணினா. ஆதியாகமம் 13:13-14 வசனம் சொல்லுகிறது, வடக்கே தெற்கே கிழக்கே நோக்கி பார், நீ பார்க்கிற பூமி முழுவதையும் உனக்கு உன் சந்ததிக்கும் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். 15 சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருப்பேன். கூடாரத்துக்குள்ளிருந்து கையை பிடித்து ஆபிரகாமை வானத்து நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் எண்ணிப்பா, இவ்வளவாய் உன் சந்ததியை ஆசீர்வதித்து தேவன் பெருக பண்ணுவா. 17 வாசித்து பாருங்க. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இரு, நான் உனக்கு சொல்லவில்லையா, உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். 18 10 வசனம் பாருங்க. உற்பவ கால திட்டத்தில் நான் உன்னிடத்தில் வருவேன், நீ ஒரு குமாரனை பெறுவாய், நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். 22 வேதம் சொல்லுகிறது, பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை நான் உனக்கு தருவேன். குட்டியை எதிர்பார்த்தவனுக்கு கடாவை கொடுத்து நீ பிள்ளைகளை பெருகி பாலுகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுவா. எபிரேயர் 6:13 வசனம் சொல்லுகிறது, என்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று என் பெயர்ல உனக்கு ஆணையிட்டு ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்.
ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஈசாக்கு லகாய்ரோய்க்கு வந்தபோது 2 மடங்கு கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வந்தபோது பஞ்சதேசத்தில் விதைத்து 100 மடங்கு பலனை பெற்று வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகி ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் அநேக பணிவிடைக்காரர்களையும் கொடுத்ததினாலே பெலிஸ்தியர் அவனை கண்டு பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். அதே 26ஆம் அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது, ஏசேக்கு சித்தனா முடிந்து ரகபோத் எனக்கு பழுகி பெருகும்படி கர்த்தர் இடம் உண்டாக்கினார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் கோலும் தடியோடு புறப்பட்டு பதானராமிலிருந்து புறப்பட்டவன் 32ஆம் அதிகாரத்தில் தேவன் 2 பரிவாரங்களோடு கர்த்தர் என்னை பெருக பண்ணினார். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 50லிருந்து 52 வசனம் வரை வாசித்து பாருங்க. பஞ்ச காலத்துக்கு முன்பாக ஒன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை கட்டின போது கர்த்தர் என் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பழுகி பெருக பண்ணினார் என்று இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். தேவன் உங்களை என்னை பெருக பண்ணுகிற, மெதுவா தட்டுங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியா கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா என் தேவன் எனக்கா என் தேவன் செய்வி சர்வஞானியே. பிதாக்களை விட கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா, உங்க ஊழியங்களை பெருக பண்ணுவா. பெத்தானியா பெலோஷிப் மினிஸ்ட்ரியை கர்த்தர் பெருக பண்ணுவா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பெருக பண்ணுவா. மேல இருக்கிற உங்களை பெருக பண்ணுவா. மீடியா ரூம்ல இருக்கிறவங்களை பெருக பண்ணுவா. மேடையில் இருக்கிற கணத்துக்குரிய ஊழியர்களை கர்த்தர் பெருக பண்ணுவா. கார்த்திக் கமாலியல் நீ பெருகுவா. பிதாக்களை விட கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா. யார் பிதாக்கள்? யார் பிதாக்கள்? பிதாக்கள்னா யாரு? 3 பிதாக்கள். biblical forefathers, spiritual forefathers, our own forefathers. ஆவிக்குரிய பிதாக்கள், வேதாகம பிதாக்கள். எங்க அம்மா அப்பா எனக்கு ஒரு பிதா. பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். பிள்ளைகளே உங்கள் பிதாக்களுக்கு கீழ்ப்படி இருக்கா? பிப்ளிக்கல் அப்படின்னா என்ன? நான் சொன்னேன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசுவா எல்லாமே ஆவி வேதாகம பிதாக்கள். ஸ்பிரிச்சுவல் நமக்கு முன்னாடி ஓடி முடிச்ச, இப்பொழுது ஓடி கொண்டிருக்கிற எனக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இருப்பார். உங்க ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் கேட்டால் நீங்க சொல்லுவீங்க, எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறா. அப்ப 3 பிதாக்கள் இருக்காங்க. ஆண்டவர் அப்ப என்ன சொல்றாரு, என்ன சொல்ல வர்றாரு உங்ககிட்ட? சுதந்திரிக்கிற தேசத்தில் சுதந்திரிக்கிறதும் கொண்டு சேர்க்கிறதும், சேர்த்த தேசத்தில் நன்மை செய்கிறதும், நன்மை செஞ்சது மாத்திரமல்ல, இந்த 3 பேரை காட்டிலும் உங்களை பெருக பண்ணுவேன்றாரு. என்ன செய்வாரு? பெருக பண்ணுவா. நீங்கள் பெருகுவீர்கள். இவங்க எல்லாரையும் காட்டிலும் 0.001% ஆவது நீங்களும் நானும் பெறுகிறது தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். பிதாக்களை விட கர்த்தர் நம்மளை பெருக பண்ணுகிறவர். நமக்கு வாக்கு தத்தனாலே
we are so என்ஜாய் பண்ணுவோம். கரெக்டா? என்ஜாய் பண்ணுவோம். வாக்குத்தத்தனாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். வாக்குத்தத்தமா இருக்கிற வரைக்கும் அது ஒன்றும் செய்யாது. வாக்குத்தத்தத்தை நம்ம ஜபமா மாற்றணும். வாக்குத்தத்தத்தை நம்ம கேள்வி எழுப்பணும். வாக்குத்தத்தத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். வாக்குத்தத்தத்தை என்னவா மாற்றணும்? ஜபமா மாற்றணும். வாக்குத்தத்தத்தை கேள்வி எழுப்பணும். வாக்குத்தத்தத்தை கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்பந்தான் வாக்குத்தத்தமா இருக்கும் நமக்கு. ஏதோ நியூ இயர் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு கொடுக்குற வாக்குத்தத்தை அட்டை மாதிரி இருந்துடக்கூடாது நம்ம வாக்குத்தத்தம். இல்லை, எங்கள் சர்ச்சிலையும் கொடுப்போம் ஒரு வாக்குத்தத்த அட்டை. இங்கே உண்டா? அம்மா சக்கம்மா நல்லா சீட்டு எடுத்து போடு அப்படின்னு. பச்சை கிளி, மஞ்சள் கிளி, வெள்ளை கிளியாக வரிசையாக வந்து சீட்டை எடுத்துகிட்டு போகிற மாதிரி அதை எடுத்து பைபிளில் வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஜபமாக மாற்றிடணும். கம்பேர் பண்ணிடணும். இது உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசம் அல்லவா? யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்தர்கள் சேயீர் மலை தேசத்தார் அம்மோனியர்கள் அதற்கப்புறம் உள்ள ஜனங்கள் கூட்டம் கூடி யுத்தம் பண்ணும்படி எழும்பி வந்தபோது, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியல, ஆண்டவரே இது உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசம். கேட்குறான். கேள்வி எழுப்பணும். கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஜபமா மாற்றணும். அப்போதான் வாக்குத்தத்தம் நமக்கு ஆக்டிவ் ஆகும். வாக்குத்தத்தத்தை போர்டாக வச்சுக்கிட்டு பைபிளில் வைக்கிறதுனால ஒன்றுமே ஆக போகிறதே கிடையாது. வாக்குத்தத்தமாக இருக்கக்கூடாது. ஜபமா, கேள்வியா, கம்பேர், ஒப்பிட்டு பார்க்கிறவர்களாய் மாறும்போது தான் வாக்குத்தத்தம் நமக்கு பெருக்கத்தை தரும். பிதாக்களை விட கர்த்தர் உங்களை பண்ணுவா. அல்லேலூயா. யார் பிதாக்கள்? பிதாக்கள்னா யாரு? சங்கீதம் 22:4 வாசித்து பாருங்க. பிதாக்கள் உம்மை நம்பினார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தி. பிதாக்கள்னா யாரு? பிளாங்கா கண்ணை மூடிட்டு நம்புவான், அதான் பிதா. பிதாக்கள்னா யாருப்பா? கேள்வியே கேட்காம நம்புவான். ஏய் நோவா, சொல்லுங்க ஆண்டவரே, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நீ மழை வரப்போகிறது, நான் மழை அனுப்ப போகிறேன் தேசத்தை அழிக்கும்படி. என் ஆவி மனுஷனோடு போராடுவதில்லை. நீ ஒரு கொப்பேர் மரத்தில் எடுத்து இந்த அளவில் நீ ஒரு பேழையை செய் அப்படின்ட்டு ஆண்டவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். மழையே பார்க்காத காலத்தில் 120 வருஷ பிரசங்கம். ஆண்டவர் ஒரு பேழையை செய்ய சொல்கிறாரு கொப்பேர் மரத்தில். நம்மளும் ரெடின்னு 120 வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டு கொப்பேர் மரத்தை எடுத்துகிட்டு வந்து பேழையை செஞ்சுக்கிட்டே பிரசங்கமும் ஒரு சைடு நடக்கு, பேழையும் ஒரு நடக்கு. அதுதான் பிதா. நம்மகிட்ட மட்டும் ஆண்டவர் இப்படி சொல்லியிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? கொப்பேர் மரம் எங்கள் வீட்டில் நேத்தான் வேப்ப மரம் வெட்டி வச்சிருக்கேன். ஏன் கொப்பேர் மரத்தில் தான் உமக்கு பேழை செய்யணுமோ? ஓய், புளிய மரம் இருக்கு. நம்ம ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்குற ஆட்கள். உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியாது எனக்கு தெரியும். பிதாக்கள் பிளாங்கா நம்புவான், அதான் பிதாக்கள். கொஞ்சம் கூட எதையுமே யோசிக்காம அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நம்புவான் பாருங்க, அதுதான் பிதாக்கள். இங்கே போனா போவான், வான்னா வருவான், இருன்னா இருப்பான், இதை செய்யினா செய்வான், பலிபீடத்தை கட்டுனா பட்டுவான், ஆசரிப்பு கூடாரத்தை செய்யினா செய்வான். இதை ஒன்றுமே யோசிக்காமல் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவரை நீர் விடுவித்தி. கண்ணை மூடிட்டு நம்புவான் பாருங்க பிதா. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம், 3ஆம் அதிகாரம் 7, 9 வசனம். உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன், நாளோட்டிகளின் நிமித்தம் விடுகிற கூக்குரலை கேட்கவே கேட்டேன். பெருமூச்சின் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டியது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியரை ஜீவனை கசப்பாக்கினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இப்படி ஆக்கியிருக்காங்க. என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்த நான் உன்னை பார்வோனுக்கு தேவனா மாற்ற போறேன். என் ஜனத்தை நான் வல்லமுள்ள கரத்தினால் ஓங்கிய புயத்தினால் நான் விடுதலையாக்க போக உன்னை பயன்படுத்துவேன் கர்த்தர் மோசேட்ட சொல்றாரு. இதெல்லாம் சரி ஆண்டவரே, உம்முடைய பிதாக்கள் உம்மை யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்ல? பிதாக்கள் உம்மை யார் என்று கேட்டால் என்ன சொல்ல என்று கேட்டா ஆண்டவர் சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லு. ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்றாரு. இருங்க,
புசுக்கு புசுன்னு கை தட்டிடுறது. இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லு அப்படின்றாரு. இவன் போய் அங்க போய் சொன்னா இப்பதான் ஓங்கி என்ன அடிப்பான் ஆண்டவரே. அப்ப பிதாக்களுக்கு ஆண்டவருடைய பேரே தெரியல. இதான் பிதாக்கள். ஆண்டவருக்கு ஆண்டவர் பேரே தெரியாத காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் தான் பிதாக்கள். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இந்த பிதாக்கள். இவங்களுக்கே ஒரு பலிபீடம் ஒரு மாதிரி கிடையாது, உடன்படிக்கை பெட்டி ஒரு மாதிரி கிடையாது, ஆசரிப்பு கூடாரம் ஒரு மாதிரி கிடையாது, ஊழியம் ஒரு மாதிரி கிடையாது. எல்லாமே கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஒரு மோசே ஆண்டவர் மலைக்கு கூப்பிட்டு 40 நாள் இரவும் பகலும் மேல் வீட்டாரை கூட்டு வந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆசரிப்பு கூடாரம் இப்படி இருக்கணும், இந்தந்த அளவில் செய்யணும், சீத்தின் பலகையினால் 48 பலகை எடுத்துக்கோ, நிமிர்ந்து நிற்கணும், பலிபீடம் இப்படி இருக்கணும், வெண்கல தொட்டி இப்படி இருக்கணும், பல இன்ஸ்ட்ரக்ஷனை கர்த்தர் கொடுத்தார். இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் பிதாக்கள் முழுசுமே இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு பலிபீடமா, எலியாவா பலிபீடத்தை செப்பனிடு, பலியை கற்களினால் 12 கற்கள் 12 கட்ட பலிபீடத்துக்கு இஸ்ரவேல் என்று பெயர் விட்டு பலியை சந்து சந்தாக துண்டித்து வாய்க்கால வெட்டி தண்ணீரை 3 முறை 4 குடம் ஊற்றி அதுக்கப்புறம் தேவ சமூகத்தில் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே என்னை கேட்டருளும். இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அக்கினியே வந்தது. நீங்க பிதாக்களை பாருங்க, இட் இஸ் நாட் ஈஸி. எல்லாமே கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு ஆசரிப்பு கூடாரமா கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஒரு பலிபீடமா கஷ்டப்பட்டிருப்பாங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனம் பாருங்க. இதுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இவர் உங்களை அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி வரும்படி நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அவர் பாடுபட்டு அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி வரும்படி நமக்கு முன்பாக மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. யோவான் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. உங்கள் ஆண்டவனாகிய நானே உங்கள் கால்களை கழுவி உங்களுக்கு நான் ஒரு மாதிரியை வைத்து போயிருப்பேன், ஆனால் நீங்களும் ஒருவர் காலை கழுவுங்க. இங்க பாருங்க, சர்ச்சுக்கு மாடல் கிடையாது, பிரசங்கத்துக்கு மாடல் கிடையாது, பலிபீடத்துக்கு மாடல் கிடையாது, ஆசரிப்பு கூடாரத்துக்கு மாடல் கிடையாது. எதுவுமே மாதிரியே இல்லாத காலத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு, அவ்வளவு பாடுபட்டு, அவ்வளவு போராடி அவர்கள் கண்டுபிடித்து ஆண்டவர்கிட்ட கேட்டு காத்திருந்து உபவாசம் பண்ணி கண் விழித்து போராடி எல்லாம் பெற்றுதான் அவர்கள் பிதாக்கள் பெருகி இருக்கிறார்கள். மோசே, ஆபிரகாம் 1, ஈசாக்கு அடுத்தது யாக்கோபு, அதுக்கடுத்து 12, 75, அதுக்கப்புறம் 6 லட்சம் புருஷர்கள், அதுக்கப்புறம் 30 லட்சம் பேரை கர்த்தர் பெருக பண்ணியிருக்கிறார். இயேசு வருவர், அதுக்கப்புறம் இன்னர் சர்க்கர் 3, அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் 70, அதுக்கப்புறம் 120, அதுக்கப்புறம் 3000, அதுக்கப்புறம் 5000, அதுக்கப்புறம் திரளான புருஷர்கள் ஸ்திரீகள், அதுக்கப்புறம் சீஷர்களின் தொகை பெருகிட்டு அப்புறம் சீஷர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். அதுக்கப்புறம் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை இவ்வளவாய் பெருக பண்ணியிருப்பாரானா ஒரு ஆள் தான் கர்த்தர் இவ்வளவு பெருக்கம். இயேசுவே சொல்றார் யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளை செய்வான், என்னிலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்ப இயேசுவோட ஆசையே என்ன தெரியுமா? என்னை விட நீ பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஏசப்பாவோட விருப்பம் என்ன? நீ என்னை விட பெருசாகணும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, பரலோக சிந்தை கொண்டு உமக்கா பணி செய்வே நான் அனுதீனமும். நான் காலேஜ் படிக்கும்போது நான் born brought upலாம் இந்து ஃபேமிலி தான். அக்கா வாரத்தில் 6 நாள் மட்டும்தான் குடிப்பேன். பட் நல்ல பையன், ஒன்றும் குடிக்கிறதுனால கெட்ட பையன்லாம் கிடையாது, நல்ல பையன் தான். தெரியுதுல்ல என்ன பார்த்தா? காலேஜ் போகும்போது சும்மா கத்தியோட அப்படி லைட்டாக. ஆனால் எனக்கு ஒரு ஆசை உண்டு, எஸ்பி ஆயிடணுன்ட்டு, போலீஸ் ஆயிடணுன்ட்டு.
ஒரு பக்கம் இந்த சேட்டை இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சேட்டை, போலீஸ் ஆகணுன்ற ஒரு பெரிய ஆக்கிரகம் உள்ள இருக்கும். அதனால 2 கராத்தே ஸ்டைல் படித்தேன். டேக்வாண்டோ அப்படின்னு ஒரு கராட்டே ஸ்டைலும், டோக்கோ கொரியோ அப்படின்னு ஒரு கராட்டே ஸ்டைல். டேக்வாண்டோங்கிறது காலை வச்சு லெக் மூமெண்ட்லேயே செய்கிறது, டோக்கோ கொரியோங்கிறது கை வச்சு அப்படி செய்கிறது. பார்த்தலாமா? தெரியுமே? ஆர் யூ ரெடி? கம் ஆன் மை டியர். அல்லேலூயா. அப்படி 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 தான் இருப்பேன். என் லைஃபே இந்த மாதிரி தான் போச்சு. ஆண்டோடைய கிருபையாக என்னை ரட்சித்தார், அவருடைய பிள்ளையாக மாற்றினார், என்னை ஆசீர்வதித்தார். என்னை கர்த்தர் இன்னைக்கு ஊழியக்காரனை வச்சு எனக்கு பெருக பண்ணியிருக்கிறார். இல்லையா சொல்லுங்களேன். சாதாரணமாக இருக்கிற ஆள் அசாதாரணமாக மாற்றுறது தான் நம்முடைய ஆண்டவருடைய வேலை இல்லை? அப்போ எங்கள் மாஸ்டர் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், நாங்கள் எல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுப்போம்டா, ஆனால் சிலதை சொல்லிக் கொடுக்க மாட்டோம் அப்படிம்பாங்க. சீக்கிரட்டாக வச்சுருப்பாங்களோ பாஸ்டர்? ஆமாம், சிலம்பம், கை வேலை, அந்த வேலை, இந்த வேலை, எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்று சீக்கிரட்டாக மறைச்சிருவாங்களாம். அப்படி சொன்னார் அவர். ஆமாம், ஆனால் நமக்கு ஒரு மாஸ்டர் இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் 12 வயசுள்ள ஒரு பிள்ளைய உயிரோடு எழுப்பினேன், நான் இன்னொரு விதவையின் மகனை வழியில் எழுப்பினேன், லாசரை மறித்து 4 நாள் கழித்து எழுப்பினேன், அட்லீஸ்ட்டு நீயாவது ஒரு வாரம் செத்த பணத்தை எழுப்பு. உங்கள்கிட்ட போய் சொன்னேன் பாரு, நீங்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்தா எழுப்பிடுவீங்க போல இருக்குது. கண்ணுங்குட்டிகளா கை தட்டுங்கோ. நான் இந்த ஏஜ்டு பர்சன் 70, 80 அப்படி யாராவது மறிச்சிட்டாங்கன்னா நல்லா சமாதானமாக அவங்கள ஆசீர்வதிச்சு போயிட்டு வாங்க, கர்த்தர் சென்டா பார்ட்டி அனுப்புவோம். யங் பீப்புள் யாராவது மறிச்சிட்டாங்கன்னா மேக்சிமம் இப்போ வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன், சீக்கிரட்டு சொல்லிடாதீங்க. என்ன லைவ் வேற போட்டுட்ருக்கீங்களப்பா, இதான் சொந்த காசில் சூனியம் வைக்கிறதுன்னு அர்த்தம். தோத்திரம். இங்கே பாருங்க, நான் இந்த யங் ஏஜில் யாராவது இறந்துட்டா இன்றைக்கும் போய் ஆறுதல் படுத்தி ஜெபம் பண்ணுவேன். ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா எழுப்பிடுங்க 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 இயேசு நாமத்தில். வெளியே ஆறுதல் படுத்திட்டு இருப்பான், உள்ள என்ன இருதயம் தெரியுமா? எழுப்புங்க எழுப்பு, நீங்களும் செய்யுங்களே. செய்யுங்கப்பா. 9 ட்ரை பண்ணுங்க, 10ல் எழுப்பிட்டா 9 ட்ரை பண்ணுங்கடா. 10ல் சக்குன்னு பயவுள்ள ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருந்து கிளம்பி வந்துட்டான்னா எழுப்புதல் நாட்களில் எது வேண்டுமானாலும் நடக்கும். Anything will happen in the revival day. Hallelujah. எனக்கு ஆசை, ஆனால் இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறேன், நான் செஞ்சதை விட ஒரு படி மேலே தான் செய்யணும். அதுதான் பிதாக்கள். இயேசுவே நம்மளை பெருக பண்ணதான் விரும்புகிறார் என்றார். இந்த கடைசி கால எழுப்புதலில் சபையை கர்த்தர் பெருக பண்ணுகிற காலம் வந்திருக்கிறது. ஊழியத்தை, குடும்பத்தை, கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் பெருக பண்ணுவார். இல்லையா சொல்லுங்க. பிதாக்களை விட கர்த்தர் உங்களை பெருக வேணும். அப்ப இயேசுவோடைய விருப்பமே என்னதான்? என்னதான்? பக்கத்துல இயேசுவோடைய ஆசை என்னதான்? பிதாக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு மாதிரியை செஞ்சு ஒண்ணுமே ப்ளூ பிரிண்ட், ஒண்ணுமே இன்ஸ்ட்ரக்ஷன், ஒண்ணுமே இல்லாத காலத்தில் அவர்கள் பெருகியிருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு நமக்கு முன்னாடி எத்தனையோ மாதிரி இருக்கு.
மோசேக்கு அவ்வளவு மாதிரி இல்லை, எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா யோசுவாவின் நாட்கள்ல வரும்போது, யோசுவா 1ஆம் அதிகாரத்துல பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, இவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுக்கிற தேசத்தை நீ தான் பங்கிட்டு கொடுப்பாய், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, இவர் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் மாத்திரம் உன் வாயை விட்டு பிரியாதபடி இருப்பாய், ஆனால் நீ இந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவாய். அவனுக்கு அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு, இவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான், நீ ஜஸ்ட் கை கொள்ளு, நீ பெருகிடுவான்றாரு. பிதாக்களுக்கு அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. ஆனா அடுத்த தலைமுறை யோசுவாவுக்கு வரும்போது, நீ இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் அல்ல, ஜஸ்ட் நீ கை கொண்டாலே பெருகிடுவா. அவங்க செஞ்சு வந்த மாதிரியை கை கொண்டு, அந்த மாதிரியை கை கொண்டுக்கோ. இயேசு உனக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறா. இயேசு சிலுவை சுமந்து பாடுபட்டு நமக்கு அடிச்சுவடை பின்பற்றி வரும்படி மாதிரியை வைத்து போயிருக்கிறா. அவர் கால்களை கழுவி மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஜெபம் பண்ணி மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அன்பு செலுத்தி மாதிரியை வைத்து போயிருக்கிறார். மன்னிப்பு கொடுத்து மாதிரியை வைத்து போயிருக்கிறார். எல்லாத்துக்கும் மாதிரி இருக்கு. நீங்களும் நானும் என்ன கஷ்டமே பட வேண்டாம். ஆமா, இந்த இப்போதான் ரெடிமேட் சட்டெல்லாம் ரொம்ப ஆயிட்டுல. முந்தி நம்ம அளவு கொடுக்க போவோம் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? இல்லை பாஸ்டர், அந்த டெய்லர் ரொம்ப பந்தாவாக இருப்பான் தெரியுமா பாஸ்டர்? அப்படியே பெல்ட்டெல்லாம் இவ்வளோ பெருசாக போட்டுட்டு, பெல் பாட்டெல்லாம் போட்டு, முடியெல்லாம் வச்சுட்டு, அந்த டேப்பு போட்டு நீ ஷூ போட்டு நிற்கிறத பார்த்தீங்கன்னா டெய்லர் ஸ்டைலே வேறு லெவலில் இருக்கும். அவர் அப்படி நின்று எங்களை மேடையில் நிப்பாட்டி வச்சுட்டு அப்படி எடுப்பார் பாருங்க, அளவு அப்படி எடுப்பார். ஒருத்தன் பட எழுதுவான். அதை எடுத்து முடிச்சுட்டு 2 நாள் கழிச்சு வாங்க அப்படிம்பார். ஆமாம், வருஷத்துக்கு ஒன்று தான் தப்போம், அது வேற விஷயம். ஆனால் ஒரு 2 நாளில் வாங்கம்பார். அவர் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் டக்குன்னு ஆஸ் எடுத்து குண்டு ஊசியெல்லாம் குத்தி எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு பார்த்துட்டு எந்த இடத்துல குறைக்கணும், எந்த இடத்துல நீட்டணும், எந்த இடத்துல எல்லாம் சொல்லிட்டு திருப்பி ஒரு அளவு ஆஸ் எடுத்து அதுக்கப்புறம் அளவு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆசை வச்சு எத்தனை சட்டம் வேணாலும் தச்சிருவாங்க. கரெக்டா? தான் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியாயிரும். தான் கஷ்டம், மாதிரியை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். மாதிரியை கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஈஸி டு ரிசீவ். அழகாக கை கொண்டாலே போதும், பெருகி விடுவோம். கை கொண்டாலே போதும், அப்ளை பண்ணாலே போதும், அப்ளை பண்ணிட்டாலே போதும், அழகாக பெருகிடலாம். அப்போ பிதாக்களை விட கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னா, இவ்வளவு மாதிரியை நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார்னா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பின்பற்றி இருப்போமானா, என்னைக்கோ வாக்கு தத்தம் வந்த வேகத்துக்கு நீங்களும் நானும் பெருகி இருக்கணுமா? பெருகிருக்க கூடாதா? அப்போ இன்னும் நம்ம பெருகாமல் இருக்கிறோம்னா, என்னைக்கோ பெருகி இருக்கணும். சபை, தேசம், ஊழியம். நம்ம சர்தார் வல்லபாய் படையில் எத்தனை பேருக்கு தெரியும்? இல்லை, ஸ்கூலுக்கெல்லாம் போனீங்களா இல்லையா? சர்தார் வல்லபாய் படையில் எத்தனை பேருக்கு தெரியும்? இரும்பு மனிதர் இல்லை? ஆமாம், குஜராத்துக்கு போயிருந்தேன் ஒரு மிஷன் மூமெண்ட்டுக்காக. ஏர்போர்ட்டில் இறங்கி வெளியே வர்றேன், 20 அடியில் சர்தார் வல்லபாய் படையிலுடைய சிலை இருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனவொன்னே அவுட்டரில் ஒரு 3000 கோடி செலவுக்கு நம்ம ஜி ஒரு சிலையை வச்சிருக்கிறாரு. என்ன ஜி? நம்ம ஜி. எனக்கு அந்த சிலையை பார்த்துட்டு அப்படியே யோசனை, எவ்வளோ பெரிய 3000 கோடிக்கு சிலை, பஞ்சம் பட்டியலின்னு அலையிறான் ஊரை, காசை கொடுத்தா எவ்வளோ பேர் நல்லா இருப்பான், இதுக்கு சிலை தேவையா அப்படின்னு யோசிச்சுட்டே போகிறேன். அப்போ எனக்கு ஒன்று தோணுது. என்ன தோணுது தெரியுமா? என்ன தோணுது? சரி எழுப்புதல். ஏசு வரல கவனம். இங்க பாருங்க, இப்போ சர்தார் வல்லபாய். சரி, கொஞ்ச நேரம் பாருங்க, நான் உட்காந்துட்டு வர்றேன். எதுக்கு உங்களுக்கு எனக்கும் பஞ்சாயத்து?
பார்த்துட்டீங்களாப்பா? என்ன தங்கம்? ஐ லவ் யூமா. சாரிப்பா, உன் வீடு அவ்வளோ வச்சுட்டே சொல்லுங்க. என்ன ஆனாலும் நாங்கள் சொல்லுவோம். இங்கே பாருங்க, என்னப்பா சொன்னேன்? வயசாயிருச்சு, கொஞ்சம் மறந்து போகுது. இவர் சர்தார் வல்லபாய் படேல் எனக்கு அந்த சிலையை பார்த்தோன்னு ஞாபகம் வந்துச்சு. அவர் பார்லிமெண்ட்டில் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, கிறிஸ்தவன் மூட்டை பூச்சி மாதிரி, அவனை நசுக்காத, நசுக்குனா பெருகிடுவான்னு. நல்லா தான் தட்டுங்களேன். மூட்டை பூச்சி மாதிரி நசுக்குன அவன் பெருகுவான். எனக்கு இந்தியா முழுவதற்கும் அந்த சிலை சொல்லுகிற ஒரு பெரிய செய்தி என்னவென்றால், கிறிஸ்தவனை தொடாத, தொட்டா ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் என்னைக்கும் என்ன ஆயிருக்கணும்? பெருகி இருக்கணும். ஏன் பெருகாம இருக்கிறோம்? இப்போ இயேசு தான் எல்லாத்துக்கும் மாதிரி, ஜபத்துக்கு மாதிரி, மன்னிப்புக்கு மாதிரி, உபவாசத்துக்கு மாதிரி, அன்புக்கு மாதிரி, ஊழியத்துக்கு மாதிரி. அடிக்கும் யார் தான் மாதிரி? ஊழியம் ஆரம்பிக்கும் போதும் அடி, முடியும் போதும் அடி. நம்ம அப்பா அடிக்கும் யார் தான் மாதிரி? ஏசப்பா தான் மாதிரி. இப்போ ஜபத்தை அப்படியே அப்ளை பண்ணோம்னா நம்ம பெருகிருப்போமா, பெருகிருக்க மாட்டோமா? இயேசுடைய அன்பு அப்படியே அப்ளை பண்ணியிருந்தா பெருகிருப்போமா, பெருகிருக்க மாட்டோமா? இயேசுவின் மன்னிப்பு அப்படியே அப்ளை பண்ணியிருந்தா பெருகிருப்போமா, பெருகிருக்க மாட்டோமா? அப்போ அப்ளை பண்ணல, அதான் இன்னும். இப்ப ஜெபம், இயேசு விடிய காலம் ஜெபித்தார், அதிகாலை ஜெபித்தார், ராக்காலமா ஜெபித்தார், இருட்டோட ஜெபித்தார், ராம் முழுவதும் ஜெபித்தார். அடுத்த நாள் 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே முடிவு பண்ணார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தார், இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார், இரத்த நாளங்கள் வெடித்து இரத்தத்தை சிந்தி ஜெபித்தார், சிலுவையில் ஜெபித்தார். அவர் லைஃபே பிரேயர் தான். அப்போ இயேசுவின் ஜெப வாழ்க்கையை நீங்களும் நானும் அந்த மாதிரியை கை கொண்டுட்டா நீங்களும் நானும் பெருகிருவோமா, மாட்டோமா? ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மளை பெருக பண்ண போகிறது நிச்சயம். இந்த 40 நாள் தொடர்ந்து ஜெபித்திருப்பீர்களானால் இந்த ஜெபத்தின் விளைவு பெருக்கமே. கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப அவர் நம்மளை பெருக பண்ணுகிற ஆண்டவர். நீங்க ஜெபிக்காமலே இருக்கீங்க. ஜெபம் ஜூம். இவருங்க, நம்ம ஜெபம் பண்ணாம இருக்கிறதுக்கு எக்கச்சக்க காரணம் சொல்லுவோம் தெரியுமா? இன்னைக்கு ஏன் ஜெபம் பண்ணல? வயிற்று வலி. ஏன் இன்னைக்கு ஜெபம் பண்ணல? குறுக்கு வலி. ஏண்டா ஜெபம் பண்ணல? தலை வாழை. என்ன வாழை? தலை வாழை. ஏன் இன்னைக்கு நம்ம இன்னும் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரியே தான் இருக்கோம். நம்ம ஏன்டா சர்ச்சுக்கு லேட் ஆயிடுச்சு பாஸ்டர். இன்னைக்குமே நம்ம பயில அதே வேவ் லென்த்தில் தான் நம்மகிட்ட பழகுறாங்க. ஏன் சர்ச்சுக்கு லேட் ஆயிடுச்சு பாஸ்டர். ஏன்டா போன வாரம் வர முடியல பாஸ்டர். இல்லை காரணம் சொல்லுங்க. அதை சொல்ல மாட்டேங்கிங்களா? லேட் ஆயிடுச்சு பாஸ்டர், வர முடியல பாஸ்டர். அதே மாதிரி ஜெபம் பண்ண முடியாம காரணத்துக்கு சொல்லுவாங்க பாருங்க நம்ம வாழ்க்கை. ஏன்டா ஜெபம் பண்ணல? ஒரே too much of time pastor, lot of work, I'm so busy, that's why I'm not able to pray pastor. அப்படி சொல்லுவான். ஏன் ஜெபம் பண்ண முடியல? ஒரே போக்கா போயிடுச்சு பாஸ்டர். நம்ம ஜெபம் பண்ணாம போறதுக்கு பல ரீசனை சொல்லுவோம். ஆனால் அதே நேரத்தில் சைமல்டேனியஸில் நீங்கள் யோசிச்சு பாருங்க,
இப்படி சொன்ன ரீசன்ட் டைம்லலாம் வயிற்று வலி இருந்தாலும், தலைவலி இருந்தாலும், வயிற்றுப்போக்கு இருந்தாலும், குறுக்கு வலி இருந்தாலும், தூங்க முடியலனாலும் சமைச்சிருப்போம், ஸ்கூலுக்கு கொண்டு போய் ஆளை விட்டுருப்போம், செல்போனை கொஞ்ச நேரம் நோண்டி இருப்போம். இருப்போமா இல்லையா? ஜெபம் பண்ணாம இருக்கிறதுக்கு எக்கச்சக்க ரீசன் சொல்லுவோம். ஆனா ஜெபம் பண்ணாம இருந்த நேரத்துல, இந்த பிரச்சனை இருந்த நேரத்துல வேலை செய்யாமலாம் இல்லை, எல்லா வேலையும் செஞ்சிருப்போம். ஆனா ஜெபம் மட்டும் பண்ணியிருக்க மாட்டோம். ஜெபம் பண்ணாததுக்கு மட்டும் ரீசன் சொல்லியிருப்போம். நம்ம ஜெபம் பண்ணாம போனதுக்கு இதுவா ரீசன்? இதுவா ரீசன்? இது இல்லை. வேலை செய்ய முடியுதே, அலைய முடியுதே, போய் எங்கே வேணாலும் பண்ண முடியுதா, என்ன வேலைனாலும் செஞ்சுருப்போம். ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு போய் விட்டுருப்போம், ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்போம். வியாதியாக இருந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேனை எடுக்கிறதுக்கு அத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணி உட்காந்துருப்போம். ஆனால் ஜெபம் பண்ணாம முடியாததுக்கு மட்டும் காரணம் சொல்லுவோம். ஜெபம் பண்ணாம இருந்ததுக்கு அதுவா காரணம் இல்லை. என்னைக்கு என்னன்னா அதிகமா நம்பினேனோ அன்னையிலிருந்து தான் ஜெபம் போச்சு. என்னைக்கு என்ன நம்பினேனோ, என்ன நம்பிட்டேன் பாருங்க, அன்னைக்கு ஜெபம் போயிருக்கும். சீரியஸ். எப்பா ரட்சிக்கப்பட்ட புதிதில் என் பாஸ்டர் வந்து சொல்றாரு, டேய் அடுத்த வாரம் நீ தாண்டா யூத் மீட்டிங்ல 10 நிமிஷம் சாட்சியை சொல்லி ஷேர் பண்ணணுங்கிறாரு. 10 நிமிஷம் சாட்சியை ஷேர் பண்ணதுக்கு ஒரு வாரம் உட்காந்து ஜெபம் பண்ணேன். அதுக்கு அடுத்த வாரம் நீ தான் காணிக்க பாட்டு பாடணும்னு ஒரு பாட்டுக்கு இந்த பாட்டு பாடவா, அந்த பாட்டு பாடவா, இதில் கரெக்டாக பாடிடுவேனா, இந்த பாட்டை தப்பாக பாடிடுவேனா, இதில் மியூசிக் கரெக்டாக வந்துருமான்னு இந்த ஒரு பாட்டை பாடுகிறதுக்கு உபவாசம் பண்ணேன். சங்கீதத்தை மட்டும் ஷேர் பண்ணுன்னு சொன்ன நேரத்தில் ஒரு சங்கீதத்துக்கு 150 சங்கீதத்துக்கும் பிரசங்கம் எடுத்து உட்காந்து போராடி ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. ஒரு பிரசங்கத்துக்கு 150 பிரசங்கம் எடுத்து ஜெபம் பண்ணி எடுத்த நாட்கள் உண்டு. ஆனா என்னைக்கு என்ன நம்பினேனோ, பாட்டு தானே பாடிடலாம், சாட்சி தானே சொல்லிடலாம், சங்கீத பகுதி தானே பேசிடலாம், வாக்கு தத்தம் தானே 3 பாயிண்ட் முக்குனா நல்லா வந்துரும்னு சொல்லிடலாம், பிரசங்கம் தானே பண்ணிடலான்னு என்னைக்கு என்ன நம்பினேனோ அன்னையிலிருந்து தான் ஜெபம் போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம பலவீனத்தில் ஜெபம் பண்ணாம இல்லை, நம்மளை நம்பிட்டோம், ஜெபம் போச்சு. அதனால தான் ஜெபம் போச்சு, பெருக்கமும் போச்சு. 100க்கு அதிபதி சொல்றான், ஆண்டவரே ஒருத்தன் வான்னா வர்றான், ஒருத்தன் போனா போறான், இத்தனை பேர்ல ஒருத்தன் சொல்லும் போது, எல்லாரும் சொல்லும் போது, செய்யறதுக்கு ஆள் இருக்கும் போது நீங்க வராதீங்க. ஜஸ்ட் சே ஒன்லி ஒன் வேர்ட், ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். மோர் தென் என்ன, எனக்கு சப்போர்ட்டுக்கு 100 பேர் இருக்கான், அவன் செய்யறதெல்லாம் எனக்கு வேண்டாம். சில நேரம் ஜெபம் அநேகருடைய சப்போர்ட்லேயே போயிடுது. அவங்க செய்வாங்க, இவங்க அம்மா செய்வாங்க, என் பாஸ்டர் செஞ்சிருவாரு, என் சர்ச் எனக்காக ஜெபம் பண்ணும், எங்கள் அப்பா ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, என் ஊழியக்காரன் ஜெபம் பண்ணுவான், எனக்காக ஜெபம் பண்ண ஒரு ஜெபக்குழு இருக்குன்னு நம்ம ஜெபத்தை விட்டுறோம். அநேக நேரம் சப்போர்ட்டை தான் நம்புகிறோம், சப்போர்ட் இல்லை. 100க்கு அதிபதி சொல்கிறான், எனக்கு சப்போர்ட் வேண்டாம், எனக்கு நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை போதும், அதில் தான் நான் பிழைப்பேன். That is called prayer. யாத்திராகமம் 32, 33, 34 அதிகாரம் உங்களுக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகி எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பார்கள், இதுவரை என்னை 10 முறை பரிசுத்தை பார்த்து என்னை கோபப்படுத்தின ஜனங்கள் எதுவரைக்கும் என்னை விசுவாசப்படி இருப்பார்கள், நான் இந்த ஜனங்களுக்கு முன்பாக நான் போக முடியாது என்று ஆண்டவர் சமூகத்தில் மோசே ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சமூகத்தில் மோசே சொல்றார், உங்களுடைய ஜனங்கள் முன்பாக நீர் கோபப்படாது இருப்பீராக. இந்த ஜனங்களை நீங்க தானே படைச்சு வந்தீங்க, இந்த ஜனத்தின் மீது உங்களுடைய கோபம் மூளாது இருப்பீராக. நீங்க எங்களுக்கு முன்னாடி போகாட்டா யாரு போவா? ஆண்டவர் மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த ஜனங்களை விடு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன், என் சமூகம் உனக்கு முன்பாக போய் உனக்கு இளைப்பா. எல்லாமே பாருங்க சிங்குலர்ல தான் இருக்கும், ஒருமையில தான் பேசுவார். என் சமூகம் உனக்கு முன்பாக போய் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆனா மோசே சொல்றான், நீ அழைத்து வந்த உம்முடைய ஜனம் உமக்கு விரோதமா ஆண்டவரை வேண்டாம், நீங்க எழும்ப கூடாது. அவன் ப்ளூரல்லே பேசுவான், பன்மையிலே பேசுவான். நீங்க எங்களுக்கு முன்னாடி போகாட்டா யார் போவா?
40 நாள் மேலே உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 40 days ஃபாஸ்டிங். அடுத்த நாள் காலையில் புறப்படுறான். அடுத்த நாள் 41வது நாள் அடுத்த நாள் காலையில் புறப்படுறான். 40 நாள் இரவும் பகலும் அவர்கிட்ட சமூகத்தையும் மகிமையும் பார்த்தேன்னு 41வது நாள் ஜெபம் பண்ணாமல் கிளம்பலாமேன்னு கிளம்பலாம்ல, கிளம்பல. 41வது நாளும் நீங்கள் எனக்கு வேணும்னு சொல்கிறான். 41வது நாள் உங்களுடைய மகிமையை பார்க்கணுங்கிறான். 41வது நாளையும் உங்களுடைய சமூகம் எனக்கு வேணுன்றான். 41வது நாள் உங்களுடைய பிரசன்னம் எனக்கு வேணுங்கிறான். 40 நாள் ஜபித்த ஜபத்தை வச்சு ஓட்டுறவன் இல்லை. அடுத்த நாளும் எனக்கு அந்த ஜபம். இந்த 40 நாள் முடிந்த பிறகு 41வது நாளும் மகிமை வெளிப்படணும். 42வது நாளும் மகிமை, 43வது நாளும் மகிமை. கண்டினியூ டு க்ளோரி. கையை தட்டி தேவ். தொடர்ந்து அந்த மகிமை வேணும். பச்சை ஜபத்தையே வச்சு ஓட்டுற ஆளாக இருக்கக்கூடாது. இல்லையா சொல்லுங்க. என்ன நம்பினேன் ஜபம் போச்சு, சப்போர்ட்டை நம்பினேன் ஜபம் போச்சு. அல்லேலூயா. என்னைக்கு அடுத்த ஆள் சப்போர்ட்டை நம்புறோன்னா ஜபம் போயிடும். பழைய இதையே அப்படி ஜபிச்சேன் இப்படி ஜபிச்சேன்னு அதை பாஸ்ட்டை வச்சே நம்புறதுனால அது ஜபமும் போச்சு. நம்ம அப்படி ஜபிச்சேன், இன்னைக்கு என்ன ஜபம் ஓடுதுன்னு தான் முக்கியம். வாட் அபவுட் டுடே? இன்னைக்கு உங்க ஜபம் எப்படி இருக்கு? அதை வச்சுதான் கர்த்தர் பிதாக்களை விட கர்த்தர் உங்களை பெருக பண்ணவா. என் ஜெபத்தை கேட்கிறா, எனக்கு அருள்கிறா, கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறா. அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மழைகள் என் மேல் விழுந்தாலும் வறண்ட நிலத்தில் நான் பயணம் செய்தாலும் வழியறியாமல் நான் திகைத்து நின்றாலும் வருத்தம் தாகம் பசியும் என்னை பிரிப்பதில் வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இப்பதான் நான் பிரசங்கமே பண்ண போறேன். ஹலோ, கேட்கலாமா? இப்போதான். அப்போ இவ்வளோ நேரம் பண்ணது பிரசங்கம் இல்லையா? இன்ட்ரோடக்ஷன். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்புங்க. தானியேல் சாப்டர் 9 verse 23. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம். இந்த வசனம் ரொம்ப ஆசையாக இருக்கும். எனக்கு மிகவும் பிரியமான தானியேலே, நீ ஜெபிக்க தொடங்கின முன்னே கட்டளை வெளிப்பட்டது. என்னது? பிரியமானவனே. இந்த 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் மட்டும் 3 தடவை சொல்கிறாரு, எனக்கு மிகவும் பிரியமான புருஷனே தானியேலே, மிகவும் பிரியமான புருஷனே தானியேலேன்னு 3 முறை சொல்கிறாரு. பிரியமானவனே பிரியமானவனேன்ட்டு. பிரியமானவன் சொல்கிறது எவ்வளோ இன்பம் இல்லை சொல்லுங்க, உண்மையா இல்லையா? ஏனோக்கு எனக்கு மிகவும் பிரியமானவன், தாவீது எனக்கு மிகவும் பிரியமானவன், கோரேஸ் எனக்கு மிகவும் பிரியமானவன். ரொம்ப பிரியம் ஏசப்பாக்கு. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், தானியேலை பார்த்து சொல்ல, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ ஜெபிக்க தொடங்கும் முன்னாடியே கட்டளை. இந்த வார்த்தைலாம் நமக்கு கிடைச்சிச்சு கழுது, அதோட ஜெபத்தை நிறுத்திடுவோம். உண்மையா இல்லையா? இன்னொரு முறை உண்மையை சொல்லுங்க. எனக்கு நீ மிகவும் பிரியமானவன், நீ ஜெபிக்க தொடங்கும் முன்பாகவே கட்டளை வெளிப்பட்டது. தோத்திரம் அவரே சொல்லிவிட்டார். இனிமே எதுக்கு 40 ஜெபத்தை நிறுத்திட்டு போதும். தோத்திரம் கர்த்தர் பதில் கொடுத்துட்டாருன்னு நமக்கு 1000 தோத்திர பலியை போட்டு இதில் சாட்சி சொல்லிட்டு கிளம்பிட்டே இருப்போம்.
ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபிக்க தொடங்கும் முன்னாடியே கட்டளை வெளிப்பட்டது. எத்தனை பேர் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் ஜாமான் வாங்குவீங்க? பாதி வண்டி அதில் தானே ஓடுது. சும்மா கையோ தூக்குறது கிடையாது. அதில் ஒரு ஃபோனை ஆர்டர் பண்ண உடனே ஒரு மெசேஜ் வரும், உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சு, உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிட்டுன்னு ஒரு மெசேஜ் வரும். கரெக்டு தானே? ஆமாம். ஆனால் கையில் வந்திருக்காது அந்த செல்ஃபோன். கரெக்டாக மெசேஜ் வந்திருக்கும், ஆர்டர் கமெண்ட் வாஸ் ரிலீஸ்ட், ஆர்டர் கட்டளை வெளிப்பட்டிருக்கு. அடுத்த ஒரு நாள் கழித்து ஒரு மெசேஜ் வரும், உங்கள் ஆர்டர் வந்து பார்சல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு வரும். கரெக்டாக ஒரு 3ஆவது நாள் இன்னொரு மெசேஜ் வரும், ரெடி டு டெலிவரின்னு போட்டு வரும், டிஸ்பேட்ச் அப்படின்னு வரும். அடுத்த ஒரு மெசேஜ் வரும், உங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்கன்னு வரும். என்னது ட்ராக்கு, அப்படியே எங்கே வருதுன்னு ட்ராக் பண்ணிக்கோங்கன்னு வரும். அப்புறம் ஒரு மெசேஜ் வரும், ஓடிபி. என்ன பி? ஓடிபி. அந்த ஓடிபியை போட்டோன்னே வாசலில் ஒருத்தன் வந்து நிற்பான், அவன் கையில் தருவான், நம்ம வீட்டுக்குள்ளே போய் அப்புறம் திறந்து பார்ப்போம், காசு கொடுத்துருப்போம், இல்லைன்னா அட்வான்ஸாக பே பண்ணியிருப்போம். வீட்டுக்குள்ளே திறந்து பார்த்தா தான் அது செல்ஃபோனா செங்கலான்னு அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆமே. ஆனால் நான் எப்போ ஆர்டர் போட்டேன்? 5, சில நாள் 7 நாள், சில நாள் 10 நாள் ஆர்டர் போட்டேன். ஆனால் மெசேஜ் அடுத்த நாளே வந்துச்சு, எனக்கு ஆர்டர் கன்ஃபார்ம்டு. ஆனால் கையில் வரலை. இங்கே பிரியமானவனே, நீ ஜெபிக்கும் முன்பாக கட்டளை வெளிப்பட்டது, உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, கமாண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் கண்ணு காணலை, காது கேட்கலை, இருதயத்தில் உணரலை. உலக தோட்டத்துக்கு முன்பாக தேவன் நிர்ணயம் பண்ணினதை கண்டதும் கேட்டதும் உணர்ந்ததும் இல்லை. ஆனால் தேவனிடத்தில் அன்பு உற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதம் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோண்டவில்லை. ஆனால் தம்முடைய ஆவியினாலே தேவன் வெளிப்படுத்துகிறவ. ஜெபிக்கும் முன்னாடி கட்டளை வெளிப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? உனக்கு நான் தருவேன்னு சொல்லிட்டாரு, நீ பெருகுவேன்னு சொல்லிட்டாரு, உன்னை வாழாக்காம தலையாக்குவேன்னு சொல்லிட்டாரு, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்தான் ஜாதி ஆவான்னு சொல்லிட்டாரு, நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்வாயின்னு கத்த சொல்லிட்டாரு, உன்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வேன்னு கத்த சொல்லிட்டாரு. ஆனா இன்னும் என்ன செய்யல? நிறைவேறல. நிறைவேறணும்னா என்ன செய்யணும்? நீ வாக்கு தத்தத்தை பார்த்திருக்க, வாக்கு தத்தத்தை கேட்டிருக்க, வாக்கு தத்தத்தை போர்டுல பார்த்திருக்கிற. நீங்க ஜெபிக்கும் போது கத்த பேசியிருப்பா, வாக்கு தத்தத்தை வசனத்தை சொல்லியிருப்பா, உங்க ஊழியக்காரர், உங்க போதகர், உங்கள் தகப்பன் மூலியமா தேவன் வாக்குத்தத்தத்தை சொல்லியிருப்பார். ஆனா இன்னும் நிறைவேறல. கமாண்ட் வாஸ் ரிலீஸ், கட்டளை தான் வெளிப்பட்டிருக்கே தவிர உங்கள் கண்கள் காணல, கைகள் அதை தொடல. ஏ சிமியோனே, நீ கர்த்தர் உன்னை ஒரு நாள் சந்திப்பா. அவன் ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான், ஆவியில அவன் ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆவியின் 7 நாள் ஆலயத்துக்கு போனான், அங்க இயேசுவை கண்டான், கையில தூக்கினான், சுமந்து கர்த்தரை மைமைப்படுத்தி கொண்டே இருந்தான். ஆமே ஆமே. அப்ப இன்னும் எனக்கு வாக்குத்தத்தம் பெருக்கோன்னு சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? தானியேல் என்ன செஞ்சான்? தானியேல் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை வாசித்து பாருங்க. தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தானியேல் ஆகிய நானோ வென்றார் 3 வாரம் அளவும் புசியாமலும் குடியாமலும் பரிமள தைலம் பூசிக்கொள்ளாமலும் என் வாய்க்கு நலமானதை ஒன்றும் எடுத்துக்கொள்ளாமலும் 21 நாள் அந்த ஜபத்தை நான் தொடர்ந்து என்ன செஞ்சேன்? தொடர்ந்து. இந்த 40 நாள் ஏன் தொடர்றோம் தெரியுமா? வாக்கு தத்தத்தை எல்லாம் கண்கள் காண போகிறது. இதுவரை அறிவித்தது, இதுவரை காதால் கேட்டது, இருதயத்தில் உணர்ந்தது, இனி உங்கள் கைகள் சுமக்கிற வருஷமாய் இந்த 40 நல்லா 21 நாள் இந்த ஜபத்தை அவன் கண்டினியூவா தொடர்ந்ததுனாலதான் வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு பத்மு தீவில் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதை தானியேலுக்கு கர்த்தர் சொல்றார். இனி சம்பவிக்க போகிறவைகளை தரிசனமா தேவன் பேசுறாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கட்டளை வெளிப்பட்டதுக்கு அப்புறம் சும்மா பார்த்துக்கிட்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்துட்டாருன்னு இல்ல. நான் இந்த ஜபத்தை தொடர 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 இன்னும் 40 நாள் தொடருவேன், இன்னும் 50 நாள் தொடருவேன், இன்னும் 60 நாள் தொடருவேன். கர்த்தர் சமூகத்தில் நான் அந்த கண்கள்ல பார்க்கிற வரைக்கும் இந்த ஜெபத்தை நான் தொடருவேன். To be continue.
வில்லியம் சைமூர் 14 வருஷம் ஜெபித்தா. ஜான் நாக்ஸ் 7 வருஷம் ஜெபித்தா. இவான் ராபர்ட்ஸ் 10 வருஷம் தேவ சமூகத்தில் போராடினா. எல்லாம் ஈஸி இல்லை. அவங்களுடைய விளைக்கரையும் கண்டினியூ பிரேயர், கண்டினியூ ஜெபம். இந்த கடைசி கால எழுப்புதல் இந்தியாவில் தான் வரும், அது தமிழ்நாட்டில் இருந்து வெடிக்கும்னு கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாருன்னு நம்ம நிறுத்தலை. ஏன் இரவு ஜெபிக்கிறோம்? ஏன் இந்த 40 நாள்? ஏன் 7 நாள்? ஏன் கண்டினியூ பிரேயர்? ஏன் 12 மணி நேரம்? ஏன் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம்? ஏன் ஜெபம் வேணும்னு சொல்றோம்? ஜெபம் பண்ண வேண்டாம், ஜெபிக்க தேவையில்லைன்னு ஒரு கூட்டம் சொல்லும் போது, இல்ல இல்ல நீ ஜெபிச்சாதான் கட்டளை வெளிப்பட்டதை என் கண்கள், என் காதுகள், என் இருதயம் ஏய் கை தட்டி முப்பத்திரெண்டாம் அதிகாரத்தில் உன் பேர் என்னப்பா? யாக்கோபு. ஆண்டவரே கரெக்டாக சொன்னேன். இனி யாக்கோபுல இஸ்ரவேல் தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டார். ஆண்டவர் சொல்லார், பொழுது விடியுது என்ன போ விடுன்றாரு. பொழுது விடியுது என்ன போ விடுன்றாரு. யாக்கோபு சொல்கிறான், இந்த சோழியாவது என்ன ஆசீர்வதிங்கிறான். போ விடுறதை பற்றிலாம் அப்புறம் பேசுவோம், என்ன ஆசீர்வதிங்கிறாரு. ஆண்டவர் சொல்லார், ஏன் டைமை மீறியே நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் ஃபிக்ஸ் பண்ண டைமை விட நீ தாண்டி ஜெபம் பண்ற. பொழுது விடியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு என் டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன், அதை விட்டு நீ தாண்டுறேன், நான் போறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா யாக்கோபு சொல்ல வர்ற இன்ஃபர்மேஷன் என்ன? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, ஜெபத்தை முடிக்கிறத பத்தி நான் அப்புறம் யோசிக்கிறேன்னு அர்த்தம். விலங்குகள் என்ன வேற என்ன செய்ய? என்ன ஆசீர்வதிங்க, ஜெபத்தை முடிக்கிறத பத்தி அப்புறம் யோசிப்போம். எங்களை பெருக பண்ணுங்க, ஈரோட்ல ஒரு அக்கனியை போடுங்க, 40 நாள் முடிக்கணுமா வேண்டாமா அப்புறம் யோசிப்போம். கை தட்டுங்க. நல்லா to be continue. இனி தொடரும். இனி காம்ப்ரமைஸ் பண்ண போறதில்ல. ஜெபத்துல காம்ப்ரமைஸ் பண்ண போறதில்ல. ஊழியத்துல காம்ப்ரமைஸ் பண்ண போறதில்ல. உபவாசத்துல காம்ப்ரமைஸ் பண்ண போறதில்ல. கிடைக்கும்னு ஜெபத்தை நிறுத்த மாட்டேன், விசுவாசிச்சு நிறுத்த மாட்டேன். கிடைக்கிற வரைக்கும் போராடுவேன், பார்க்கிற வரைக்கும் போராடுவேன், கண்கள் காண்கிற வரைக்கும் அழுவேன். இனி அதுதான் தேசத்துல நடக்க போகிறது. சபையில இனி அதுதான் நடக்க வேண்டும். கிறிஸ்தவ உலகத்தில் ரொம்ப காம்ப்ரமைஸ் இல்லை பாஸ்டர், எல்லாத்துலேயும் காம்ப்ரமைஸ். சர்ச்சில் சினிமா பாட்டு பாடின போது ஒரு கூட்டம் பாடிக்கிட்டு அழையுது, சினிமா பாட்டா சர்ச்சுக்குள்ள. எனக்கு சிரிப்பு வரல, தலையில் அடிச்சு அடிச்சு அழுதை. என் சர்ச் மனவாட்டியாகிய சபையை கேவலப்படுத்துறாங்களேன்னு அழதான் செஞ்சேன். எனக்கு சிரிப்பு வரல. நம்ம ஒத்து ஊதிட்டே இருக்கோம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கள்ள உபதேசக்காரனா இருந்தாலும் சரிதான், அவனுக்கு காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. கள்ள உபதேசக்காரன் பாட்டை பாடக்கூடாது, சர்ச்சில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. எனக்கு ஆசாவை ரொம்ப பிடிக்கும். ஆசா பலன் உள்ளவனுக்காக பலனற்றவனுக்காக உதவி செய்கிறது உனக்கு லேசான காரியம். யுத்தத்தில் ஜெயம் கொடுத்த பிறகு 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. அவன் தாயாகிய மாகாள் தேசத்தை தீட்டுப்படுத்த விக்கிரக ஆராதனையும் பலிபீடங்களையும் கெட்டு தேசத்தை அசுத்தப்படுத்தின தன் தாயாகிய மாகாளை ராஜாத்தியா இராதபடி தேசத்திலிருந்து விலக்கி போட்டான். நோ காம்ப்ரமைஸ். நீ தாயா இருந்தாலும் சரிதான், பேயா இருந்தாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் தூக்கி எறிவேன். பாடுறது மேட்டர் இல்லை, வாங்கிறது மேட்டர் இல்லை. இனி கிரியை செய்கிறவர்களை கொண்டுதான் கர்த்தர் எழுப்புதல தருவா. காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க ஜபத்துல. நீங்களே ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ள போகாதீங்க. நல்லா ஜெபிச்சுட்டேன் இல்ல இல்ல, நம்ம இன்னும் சரியா ஜெபிக்கல தெரியுமா? இன்னும் நான்லாம் சொல்லுவேன், எனக்கு கேவலமா இருக்கும் என்ன நினைச்சாலே. என்ன ஊழியம் செய்யற, என்ன போஸ்டர், என்ன ஃபிளக்ஸ். காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. குடும்பத்துல காம்ப்ரமைஸ், ஊழியத்துல காம்ப்ரமைஸ், உபதேசத்துல காம்ப்ரமைஸ்.
அதனாலதான் இன்னும் நம்ம தேசம் பெருகலை, எழுப்புதலை பார்க்கல. கடைசி வரை என்கிட்ட கேட்டாங்க, அண்ணனை கொஞ்சமாவது சேர்த்துக்க கூடாதா? உபதேசத்துல குளறுபடியா இருந்தா நீ அண்ணனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் சரிதான், ஓடிரு. தப்பு பண்ற நீ, உபதேசமே உன் தப்பு. ஜெபம் பண்ணாதான் நீ சொல்ற, உபத்திரவமே கிடையாதுன்னு சொல்ற. கடைசியில நீ ஹார்ட் அட்டாக்ல தானே செத்து போன. பாடு, இப்ப 4 பிள்ளைய விட்டுட்டு போயிட்டான்ல. உபத்திரம் உண்டு. இப்ப படுகிற பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அன்கம்பேரபிள் glory. எழுப்புதல்ல என்னைக்கு ஒத்துக்குதாம இருக்கமோ அன்னைக்குதான் மகிமை வெளியிறங்குமா. 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இவன் ஜெபிச்சிட்டு இருக்கான். 21 நாள் பெர்சிய அதிபதியாகிய பிசாசு என்னோடு போராடினான் என்று போடப்பட்டிருக்கிறது. சில பேருடைய ஆசீர்வாத பெருக்கத்தை பிசாசு தடை பண்ண போராடுறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, எனக்காக தேவன் தம்முடைய தூதர்களை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம கண்டினியூவா ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, பரிமள தைலம் பூசிக்கொள்ளாமல் எனக்கு பிரியமானதை நான் புசியாமலும் குடியாமலும் இருப்பேனா? கண்டினியூவா நான் 21 நாள் ஜெபத்தை போராடினா, பெர்சிய அதிபதி இல்ல, எந்த பிசாசின் வல்லமை போராடினாலும் எனக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புவா. இந்த இரவு சிலருடைய வாக்குத்தத்தம் தடை பண்ணப்பட்டிருக்குமானா கர்த்தர் கை தட்டு. உங்க வாக்குத்தத்தத்தை பிசாசு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்கலாம். உங்க வாக்குத்தத்தத்தை பிசாசு பெருக்கத்தை பிடிச்சு வச்சிருக்கலாம். இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம், இனி போராடுகிற இந்த 21 நாள் 40 நாள் இனி காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நீங்க ஜெபித்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய மிகாவேல் தூதனை அனுப்பி போராடின பெர்சிய அதிபதியை ஜெயிக்கும்படி கர்த்தர் கை தட்டுங்க. இந்த இரவு கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க, கையை தட்டி வாயை திறந்து எந்தெந்த இடத்துல பிசாசு உங்க வாக்குத்தத்தத்தை பிடிச்சு வச்சிருக்கான் இப்ப ஜெபம் பண்ணுங்க, இப்ப ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக ஊழியத்துல உடா கந்தரலபா கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. உங்க வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த இரவு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்ல, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் சொன்னார்ல, இன்னும் உங்க கைகள் காண முடியாம, ஏந்த முடியாம, சுமக்க முடியாம, அனுபவிக்க முடியாம இருக்குல்ல. கர்த்தர் இன்னைக்கு அந்த போராடுகிற பெர்சிய அதிபதியை இந்த இரவு கர்த்தர் இந்த 38வது நாள் உடைக்கிறார். பிரேக் பிரேக் எவ்ரி யோக். கை தட்டுங்க, வாயை தரங்க, வாயை தரங்க, ஜெபம் பண்ணுங்க. இது ஜெபம், ஜெபம், ஜெப திருவிழா. இது உபவாச ஜெபம். இது பிரசங்கமா கேட்காதீங்க, பிரசங்கமா கேட்காதீங்க. கை தட்டுங்க, வாயை தரங்க, வாயை தரங்க. உங்களோடு போராடின அந்த வல்லமை வாக்குத்தத்தத்தை பெற விடாம, வாக்குத்தத்தத்தை பார்க்க விடாம, வாக்குத்தத்தத்தை கைகளில் ஏந்த விடாம தடை பண்ணின அந்த ஆவியை நீங்க கண்டினியூவா ஜெபிப்பீர்களானா இந்த இரவு உங்கள் கண்கள் காணும், உங்கள் காதுகள் கேட்கும், உங்கள் இருதயம் உணரும். கை தட்டி ராகாபாஷே உடா கந்தர் அலதியாம் ரே மகதன கடதியா கரபோ. உங்க வாக்குத்தத்தம் வருது, வருது. on the way, on the way, on the way, on the way, on the way. இனி 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 ஏ சிமியோனே, நீ அற்பமா எண்ணப்பட்டில்ல. ஏ சிமியோனே, நீ அற்பமா எண்ணப்பட்ட உன்னை கர்த்தர் கேட்டருளினா இன்னைக்கு நீ கண் காண போகிறது, உன் கை சுமக்க போகிறது, நீ அதை அணைத்துக் கொள்ள போகிறார். உன் காத்திருத்தலை கர்த்தர் முடிய பண்ண போகிறார். ஏ இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தில்ல, ஆறுதல் வர காத்திருந்தில்ல. இப்போ 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 தடை பண்ணியிருந்த நன்மைகள்
பெருக்கங்கள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள், வரங்கள், அபிஷேகங்கள், பரிசுத்தங்கள், ஜெப ஆவிகள் எதெல்லாம் தடைப்பட்டுச்சு இப்ப தடையை உடைச்சிட்டு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டவிழ்க்கிறார். Come on, take it. நல்ல நல்ல ஆமே நாமே. எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க, எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க, முடிக்கலாம். பட் என் பிரசங்கம் முடியல. ஆமே, நான் உங்களுக்கு அப்படியே ஜெபத்தை நடத்த போறோம். ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம், ஒரு 5 minutes. ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? 40 நாள் சாதாரண அல்ல. நீங்க ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் பெருக்கம். நீங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் பெருக்கம். எஸ் எஸ். உடாபரா கபரோ. ஹல்லேலூயா. எந்தெந்த பிசாசு பெர்சிய அதிபதி போராடுறானா, வாக்கு தத்தத்தை தடை பண்றானா அமலைக்கு நாவி, இந்த இரவு கர்த்தர் எல்லாத்தையும் நிர்மலமாக்குவா. இந்த இரவு கர்த்தர் ஒரு பிரேக் த்ரூ. உங்க வாக்கு தத்தத்தில் ஒரு பிரேக் த்ரூ, ஊழியத்தில் பிரேக் த்ரூ, உங்க உபவாசத்தில் ஒரு பிரேக் த்ரூ, உங்க ஜபத்தில் ஒரு பிரேக் த்ரூ, உங்க பிசினஸ்ல ஒரு பிரேக் த்ரூ. கை தட்டி ஈரோடு மகிமை வெளியரங்கமாக போகிறது. மாம்சமான யாவருடைய கண்கள் காண போகிறது. ஈரோடு ரட்சிப்பை காண்கிற நாள் வந்திருக்கிறது. பெற்றுக்கோ. ராகாதாராபாஷ். யாருங்க ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க, இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். லூக்கா 1:5-6 வாசித்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற நீதிமானா இருந்த ஆசாரிய வகுப்புல இருந்த சகரியா எலிசபெத்துக்கு பிள்ளை இல்லை. பெருக்கத்தை விரும்புகிற ஆண்டவர், பயபக்தியா இருக்கிறான், நீதிமானா இருக்கிறான், ஆசாரிய ஊழியம் செய்கிறான். ஆனால் அவனுக்கு என்ன இல்லை? பெருக்கம் இல்லை, பிள்ளை இல்லை, பெருக்கம் இல்லை. பிள்ளை இல்லாமல் காத்துக்கிட்டே இருக்கிறான். நான் ஒன்று சொல்லட்டா, எப்போ பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார், எப்போ பெருக்கத்தை ஸ்டார்ட் பண்ணார் தெரியுமா? எப்போ இயேசு வர ஆயத்தமானதோ அங்கே பிள்ளையை கர்த்தர் கற்பந்தரிக்க வச்சார். இங்க பாருங்க, உங்க பெருக்கம் யாரோடாவது சம்பந்தமாக தான் இருக்கும். உங்க பெருக்கம் யாரோடு கனெக்ட் பண்ணி தான் கர்த்தர் வச்சிருப்பார். உங்க இந்த சபை மக்களை சொல்றேன், சில புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கு சொல்றேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், இதுதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு சொல்றேன், உங்க கனெக்ஷன் இந்த சபையோட இருக்கும்போது தான் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவா. எனக்கு ஒரு கனெக்ஷன் வச்சிருந்தார். ரொம்ப நாள் கழிச்சு பல வருஷம் ஊழியம் செஞ்சேன். என்னைக்கு மோகன் கூட கனெக்ட் ஆனனோ அன்னைக்கு கர்த்தர் என் ஊழியத்தில் ஒரு ஒவ்வொருத்தருடைய பெருக்கம் ஒவ்வொருவரோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பார். எலிசபெத்து சகரியாவுக்கு பிள்ளை இல்லாம இருந்தது, பெருக்கம் இல்லாம. ஆனா எப்போ கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார், எப்போ கற்பந்தரிக்க வச்சார், இயேசு வெளிப்பட அவர் வழியை ஆயத்தப்படுத்த ஒரு ஆள் தேவைன்னு சொன்னா உடனே கர்த்தர் தம்முடைய வல்லமை அனுப்புவா, வரங்கள் அனுப்புவா. ஏன் இன்னும் கிருபை தரல, ஏன் இன்னும் வரங்கள் வெளிப்படல, ஏன் இன்னும் பிசாச வரட்டல, ஏன் இன்னும் அற்புத அடையாளம் நடக்கல, ஏன் இன்னும் வல்லமை வெளிப்படல, ஏன் இன்னும் பிரசங்க கிருபை வெளிப்படல, ஏன் இன்னும் ஆராதனை மகிமை வெளிப்படல. இயேசு வெளிப்பட ஆயத்தம் ஆவாரானால் உடனே கர்த்தர் பெருக்கத்தை தந்துருவார். கை தட்டுங்க. உடனே பெருக்கம், உடனே வல்லமை, உடனே கிருபை, உடனே அபிஷேகம், உடனே வரம், உடனே அற்புத அடையாளங்கள், உடனே. உடனே ஹல்லேலூயா.
ஏன் இன்னும் தராம இருக்க தெரியுமா? ஏன் இன்னும் தராம இருக்கா தெரியுமா? தராம இருக்கிறது தான் நல்லது. தர்றார்னா தர்ற அன்னையிலிருந்தே கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பித்துருவா. தர்ற அன்னையிலிருந்தே வழி ஆயத்தப்படுத்துவீங்க. வர்ற அன்னையிலிருந்தே நீங்க வெளிச்சமா மற்றவர்களுக்கு நீங்க ஞானஸ்தானம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. வர்ற கை ராகாதா கொடுக்கிற அடுத்த நிமிஷத்திலிருந்து நீங்க பயன்பட ஆரம்பிப்பீங்க. கொடுக்கிற அடுத்த நிமிஷத்திலிருந்து நீங்க பெருகுவீங்க. கொடுத்த அடுத்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பா. கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஏ பெத்தானியா, இன்னைக்கு இந்த நாள் இது கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி கை தட்டுங்க. ஆவி இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல மகிழ்ந்து களி கூறுங்க. உங்க பெருக்கத்தை யாருமே தடை பண்ண முடியாது. சபையே நீங்க இன்னும் பெருகுவீர்கள். இங்க வந்த ஊழியர்களை நீங்கள் இன்னும் பெருகுவீர்கள். தேவ ஜனமே நீங்க இன்னும் பெருகுவீர்கள். பிதாக்களை விட கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.